ஃப்ரெண்ட்ஸ் கேக்குதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஹலோ. ஃப்ரெண்ட்ஸ் கேக்குதுங்களா? பேசுறது கேக்குதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கேக்குதுங்களா? பேசுறது கேக்குதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஃபார் பேங்கர்ஸ் அதில் வந்து இன்னைக்கு வந்து மாடியூல் சி வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து என்னென்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஓவர்வியூ. ஓகேங்களா? ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு ஓவர்வியூ சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் என்னது, ஃபினான்ஸ்னா என்னது, அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போகலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு ப்ராடரான ஸ்கோப்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபினான்ஸ் வந்து ஒரு ப்ராடரான ஸ்கோப்பு. இது வந்து நம்ம ஃபினான்ஷியல் சிஸ்டம் மொத்தத்தையுமே ஸ்டடி பண்ணும், மொத்தத்தையுமே தெரிஞ்சுக்கும். அதில் ஃபண்ட்ஸ் வந்து எப்படி ரைஸ் பண்ணுறாங்க, ஃபினான்ஷியல் சிஸ்டமில் ஃபண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்ஸு, இண்டிவிஜுவல்ஸு, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஃபண்ட்ஸ் வந்து எப்படி ரைஸ் பண்ணுறாங்க, அந்த ஃபண்ட்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல மொத்தமாக தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல மொத்தமாக தெரிஞ்சுக்கிறது வந்து ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து ஃபினான்ஸ்னு சொல்கிறாங்க. இதுவே ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து எதில் பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு நேரோவரான ஸ்கோப். ஓகேங்களா? இது வந்து ஒரு நேரோ ஸ்கோப்பு, ஒரு ஸ்பெசிஃபிக் பிரான்ச். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பிரான்ச் ஆஃப் ஃபினான்ஸ். இதை வந்து மெயினாக எதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஃபினான்ஷியல் டெசிஷன் மேக்கிங் வித்தின் அ பிஸ்னஸ் ஆர் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? ஒரு பிஸ்னஸ்க்குள்ளேயும் ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள மட்டும் அந்த ஃபினான்ஷியல் டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்காக இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? இதில் தான் நம்ம வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட் வருது.
இதுக்கு முன்னாடி நம்ம அக்கவுண்டிங் பார்த்தோம் இல்லையா? நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அக்கவுண்டிங் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட்க்குள்ள வரோம். ஸோ அக்கவுண்டிங்க பொறுத்தவரைக்கும் பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா, இவங்க வந்து என்னன்னு சொன்னா, பாஸ்ட் டேட்டா தான் நமக்கு தராங்க. ஓகேங்களா? பாஸ்ட் டேட்டா தான் நமக்கு தராங்க. அத வந்து நீட்டா நமக்கு வந்து சம்மரைஸ் பண்ணி, கிளாசிஃபை பண்ணி அந்த மாரி குடுக்குறாங்க. ஓகேங்களா? பாஸ்ட் டேட்டா குடுக்குறாங்க. இதுவே ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இவங்க வந்து ஃபோர்காஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஃபோர்காஸ்ட் பண்றது, டெசிஷன்ஸ் எடுக்கிறது எல்லாமே வந்து இவங்க இவங்க பண்றாங்க. ஓகேங்களா? இது வந்து அக்கவுண்டிங்க பொறுத்தவரைக்கும் இந்த டேட்டாவெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா முக்கியமா பார்த்தீங்கன்னா, வெளியில இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. வெளியில இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் மேனேஜ்மென்ட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, மேக்ஸிமம் இன்டர்னல் லெவல்ல இன்டர்னல் மேனேஜ்மென்ட்க்காக பயன்படுத்துவாங்க. இன்டர்னல் லெவல்ல இன்டர்னல் மேனேஜ்மென்ட்க்காக பயன்படுத்துவாங்க. பிளஸ் இந்த அக்கவுண்டிங்ல இருந்து வர இன்ஃபர்மேஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த அக்கவுண்டிங்ல இருந்து நமக்கு இந்த கிடைக்கிற ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட் டெசிஷன் மேக்கிங்ஸ் எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதையும் பயன்படுத்தி இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட் டிசிஷன்ஸ் எல்லாமே அவங்க எடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ, அதனால நம்ம வந்து அக்கவுண்டிங்லேருந்து அடுத்து வந்து அப்படியே வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட்க்கு வந்து நம்ம ஷிஃப்ட் ஆகுறோம். இங்க வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே அதாவது இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்க ரெடி ரெடி பண்ணிட்டு, அக்கவுண்டிங்ல ரெடி பண்ணிட்டு, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ வச்சு இங்க வந்து இன்டர்பிரிட்டேஷன், அனலைசிஸ் எல்லாமே பண்றோம். ஓகேங்களா? இங்க வந்து இன்டர்பிரிட்டேஷனு, அனாலிசிஸ், இன்டர்பிரிட்டேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட்ல பண்றோம். ஓகேங்களா? ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட்ல பண்றோம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட். ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட் அப்டின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா, இது வந்து பிளானிங், ஆர்கனைசிங், கண்டக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் ஆல் த ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் இன் அன் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? பிளானிங், ஆர்கனைசிங், கண்டக்டிங், கண்ட்ரோல் ஆல் த ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் இன் அன் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க. ஸோ இதுல அவங்க என்ன சொல்றாங்க, என்ன சொல்ல வராங்க அப்டின்னு சொன்னா, இவங்க வந்து மெயினா என்ன பண்ணுவாங்களாம், மெயினா பிளானிங்ல வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு 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 நிறுவனம் இருக்குதுன்னு சொன்னா, ஒரு பிசினஸ் இருக்குதுன்னு சொன்னா, அங்க வந்து கேப்பிட்டல் ரிக்வயர்மென்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓகேங்களா? கேப்பிட்டல் ரிக்வயர்மென்ட் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி தேவை இருக்குது? அவங்களுடைய பினான்சியல் அப்ஜெக்டிவ வந்து அட்டைன் பண்றதுக்கு கேப்பிட்டல் ரிக்வயர்மென்ட் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது? ஸோ அத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அத வந்து பிளான் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த கேப்பிட்டல் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த கேப்பிட்டல் ஸ்ட்ரக்சர்ல வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த கேப்பிட்டல் வருது பார்த்தீங்களா? இந்த கேப்பிட்டல வந்து டெப்ட் மூலியமா ரைஸ் பண்ணுவோமா? இல்லன்னா டெப்ட்டா ரைஸ் பண்ணுவோமா? இல்லன்னா ஈக்விட்டியா ரைஸ் அதாவது டெப்ட் அப்டின்னா என்ன சொல்றாங்க அப்டின்னு சொன்னா, நம்ம தெரியும் இல்லையா? நம்ம அதுக்கப்புறமா டிபென்ச்சர்ஸ் இந்த மாரி குடுத்து கடனா மக்கள் கிட்ட இருந்து வாங்கலாமா? அப்படி இல்லன்னு சொன்னா பேங்க்ல லோன் எடுத்து நம்ம பணம் வந்து உள்ள கொண்டு வரலாமா? அப்படின்றத பார்ப்பாங்க. அப்படி இல்லன்னு சொன்னா, டைரக்ட்டா நம்ம வந்து கேப்பிட்டல் மார்க்கெட்ல போயி பிரைமரி மார்க்கெட் மூலியமா ஷேர்ஸ் வந்து நம்ம வந்து இஷ்யூ பண்ணி, அது மூலியமா அந்த கேப்பிட்டல கொண்டு வரலாமா? அப்படின்னு பார்ப்பாங்க. அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, கேப்பிட்டல் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுதான் கேப்பிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் பிளானிங்ல தான் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா யூஸ் ஆஃப் லாங் டெர்ம் ஃபண்ட்ஸ். இந்த லாங் டெர்ம் ஃபண்ட்ஸ வந்து எப்படி பயன்படுத்துறாங்க? இந்த லாங் டெர்ம் ஃபண்ட்ஸ யூஸ் பண்றது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கேப்பிட்டல் பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த கேப்பிட்டல் பட்ஜெட்டிங் சொல்றாங்க. கேப்பிட்டல் பட்ஜெட்டிங்னா ஒண்ணுமே இல்ல. நம்ம கையில ஒரு பணம் வருது இல்லீங்களா? நம்ம வந்து கேப்பிட்டல் ரைஸ் பண்றோம் இல்லையா? இந்த கேப்பிட்டல வந்து நம்ம எப்படிலாம் அலோகேட் பண்ண போறோம்? என்னென்ன மாரி விஷயத்துக்குலாம் இந்த கேப்பிட்டல வந்து நம்ம வந்து பயன்படுத்த போறோம்? இத வந்து புதுசா வந்து புதுசா வந்து மெஷினரீஸ் வந்து இது நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோமா? இல்லன்னு சொன்னா, புதுசா வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ண போறோமா? இல்லன்னா நம்ம வந்து நம்ம கம்பெனிய வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறோமா? இந்த மாரி விஷயங்கள் வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எதுவும் பண்ணுவோமா? இந்த மாரி விஷயங்கள் வந்து அவங்க கேப்பிட்டல் பட்ஜெட்டிங் மூலியமா முடிவு பண்றாங்க. இது வந்து இப்படிதான் அவங்க வந்து லாங் டெர்ம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஓகேங்களா? அப்புறமா கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்காங்க. அதுல எக்ஸ்பேண்ட் பண்றது வந்து அமௌண்ட்ட யூஸ் பண்ணி வந்து அடிஷனலா பையிங் பண்ணி நம்ம வந்து கெப்பாசிட்டி வந்து இன்கிரீஸ் பண்ணலாமா? ஏதாவது ஒரு பிசினஸஸ வந்து அக்வயர் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய நம்ம புரொடக்ஷன் கெப்பாசிட்டிய வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? இல்லன்னு சொன்னா நம்மளாவே புதுசா ஒரு கம்பெனில மிஷினரீஸ் இந்த மாரி எல்லாம் வாங்கி போட்டு, நம்மளாவே நம்மளுடைய அ புரொடக்ஷன் கெப்பாசிட்டிய வந்து இன்கிரீஸ் பண்ணலாமா? ஒண்ணு புதுசா வாங்கலாமா? புதுசா ஒரு பிசினஸே வாங்கலாமா? இல்லன்னா நம்மளுடைய பிசினஸ்லயே புதுசா ஏதாவது மிஷினரீஸ் வாங்கி போட்டு, நம்மளாவே புரொடக்ஷன்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ணலாமா? ஸோ இந்த மாரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றது. அதுக்கப்புறமா ஷார்ட் டெர்ம் ஃபண்ட்ஸ் இருக்கும் இல்லீங்களா? நம்மளுடைய ஷார்ட் டெர்ம் ஃபண்ட்ஸ் இருக்கும். நம்மளுடைய கரண்ட் லயபிலிட்டி இருக்கும். கரண்ட் லயபிலிட்டினா நமக்கு வந்து 1 இயர்க்குள்ள நம்ம ரீபே பண்ண வேண்டியிருக்கும். அதே மாரி நம்மளுடைய கரண்ட் அசெட் இருக்கும். கரண்ட் அசெட்ஸ்னா நமக்கு 1 இயர்க்குள்ள நமக்கு வர வேண்டிய பணம். ஓகேங்களா? நமக்கு வர வேண்டிய பணம் இருக்கும். அதே மாரி நம்ம குடுக்க வேண்டிய பணமும் இருக்கும். ஸோ இந்த அசெட்ஸையும் லயபிலிட்டீஸையும் எப்படி மேனேஜ் பண்றாங்க? ஒர்க்கிங் கேப்பிட்டல் நீட்ஸ வந்து எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்க? ஒர்க்கிங் கேப்பிட்டல் நீட்ஸ் அப்படின்னு சொன்னா, ஒரு கம்பெனி வந்து டெய்லி ரன் பண்றதுக்கு வந்து டெய்லி ஆப்பரேட் பண்றதுக்கு நெறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கும்.
ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போறாங்க? அதெல்லாம் தான் அவங்க வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்ல அவங்க பேசுறாங்க. ஓகேங்களா? ஒரு ஒரு கம்பெனி வந்து ரன் பண்றப்போ அவங்களுக்கு ஆகுற செலவுகள், அன்னைக்கு ஆப்பரேட் பண்றதுக்குள்ள செலவுகள் எல்லாம் அவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்க? ஏன்னா இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து கரெக்ட்டா இல்ல அப்படின்னு சொன்னா, நம்மளால ப்ராப்பரா அன்னன்னைக்கு உள்ள வொர்க் செய்ய முடியாது. நம்மளோட புரொடக்ஷன் எல்லாமே வந்து தடைப்பட்டுரும். அதனால இந்த ஃபண்ட்ஸ மேனேஜ் பண்றதுன்றது ஷார்ட் டெர்ம் ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்றதுன்றது ரொம்ப முக்கியம். இந்த லாங் டெர்ம் ஃபண்ட்ஸையும் நம்ம ப்ராப்பரா மேனேஜ் பண்றதுன்றது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே அவங்க வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட்ல வந்து ப்ராப்பரா பிளான் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கேப்பிட்டல் எவ்வளோ கேப்பிட்டல் ரிக்வயர் ஆகும். அதுக்கப்புறமா அத வந்து நம்ம எப்படி ரைஸ் பண்றது? கடனா வாங்கலாமா? ஈக்விட்டியா வாங்கலாமா? அந்த லாங் டெர்ம் ஃபண்ட்ஸ நம்ம எப்படி பயன்படுத்துறது? ஷார்ட் டெர்ம் ஃபண்ட்ஸ எப்படி பயன்படுத்துறது? ஸோ இந்த மாரி பிளான் பண்ணி, இங்க இருக்கிற அங்க இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ்ல நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் பிரிச்சு குடுத்து, அவங்கள ஆர்கனைஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி, இந்த வேலைகள் எல்லாத்தையுமே ப்ராப்பரா கண்டக்ட் பண்ண வைக்கிறாங்க. அடுத்து கண்டக்ட் பண்ண வைக்கிறது மட்டும் கிடையாது. அவங்க வந்து அத கண்ட்ரோலும் பண்றாங்க. கண்ட்ரோல் பண்றாங்கன்னா எப்படி பண்றாங்கன்னு சொன்னா, இந்த பினான்சியல் ஆக்டிவிட்டீஸ வந்து அவங்க வந்து கரெக்ட்டா மேற்பார்வை பார்க்குறாங்க. ஓகேங்களா? பினான்சியல் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம நெனைக்கிற மாதிரி போகுதுங்களா? இல்லன்னா நம்மள விட வேற எதுவும் ரூட் மாரி போகுதா? அப்படின்றத வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்றாங்க. அப்படி அனலைஸ் பண்ணி ஒருவேள அது வந்து ட்ராக் மாறுதுன்னு சொன்னா, அது கரெக்ட்டா அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. ஓகேங்களா? அது கரெக்ட்டா வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. இதுதான் வந்து அவங்க பிளானிங், ஆர்கனைசிங், கண்டக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் இதுல அவங்க செய்றாங்க. அது போக கம்ப்ளைன்ஸஸ் பார்த்துக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்கோம்னு சொன்னா, கவர்ன்மென்ட்டோட ரூல்ஸ்க்கு நம்ம கம்ப்ளை பண்ணணும். நம்ம ஆர்கனைசேஷனுக்குன்னு சொல்லிட்டு நெறைய கம்ப்ளைன்ஸஸ் இருக்கும். அத வந்து நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிறணும். ஸோ அந்த இதுல எந்த பிரச்சனையும் இருக்காம பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா முக்கியமா இன்னொரு டிசிஷன் எடுக்குறாங்கன்னு சொன்னா, என்ன எடுக்குறாங்கன்னு சொன்னா, டெசிஷன் ஆஃப் டிவிடெண்ட் ஆர் ரீட்டெயின் ஃபண்ட்ஸ். அதாவது இப்ப நம்ம வந்து கம்பெனி வச்சிருக்கோம். நம்ம ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். அப்போ வருஷம் முடியிறப்போ நம்ம ப்ராஃபிட்ல இருந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன குடுக்கணும்? ப்ராஃபிட்ல இருந்து நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட்ஸ் வந்து நம்ம இஷ்யூ பண்ணணும். டிவிடெண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணணும். அப்போ வந்து எந்த லெவல்ல வந்து நம்ம டிவிடெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணலாம். ஓகேங்களா? எந்த லெவல்ல நம்ம வந்து டிவிடெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணலாம். இல்லன்னு சொன்னா நம்ம வந்து அத வந்து ப்ராஃபிட்ஸாவே நம்ம வச்சுக்கலாமா? ரீட்டெயின் பண்ணிக்கலாமா? நம்மளோட கம்பெனியோட ஃபியூச்சர் நீட்ஸ்க்காக வந்து நம்ம வந்து ரீட்டெயின் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த மாதிரி டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் அவங்க வந்து பிளான் பண்றாங்க, ஆர்கனைஸ் பண்றாங்க, கண்டக்ட் பண்றாங்க. இந்த ஆர்கனைசிங், கண்டக்டிங் அப்படின்றதுல வந்து அவங்க வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் பிரிச்சு குடுக்குறது, அவங்கள மோட்டிவேட் பண்ணி அந்த வேலைய செய்ய வைக்கிறது. இத பத்தி தான் சொல்றாங்க. ஓகேங்களா? கண்ட்ரோலிங்ல வந்து அவங்க வந்து மானிட்டரும் பண்ணிக்கிறாங்க. மேற்பார்வை பார்த்துக்கிறாங்க. சரியா நடக்குதா? அப்படின்றத வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பினான்சியல் டெசிஷன்ல முக்கியமா இருக்கிற 2 கொஸ்டின்னா ஃபிரெண்ட்ஸ் இதுதான். அவங்க மெயினா பார்த்துக்கிறதா இருந்துச்சுன்னா, எப்படி நம்ம வந்து ஃபண்ட்ஸ வந்து வாங்குறோம். ஓகேங்களா? நம்ம வந்து ஃபண்ட்ஸ வந்து எப்படி வாங்குறோம்? எப்படி எப்படி பணத்த எடுக்கிறோம்? அதே மாதிரி எப்படி இந்த ஃபண்ட்ஸ வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம்? வாங்குன ஃபண்ட்ஸ நம்ம ப்ராப்பரா எப்படி பயன்படுத்திக்கிறோம்? இந்த 2ம் முக்கியமா பார்த்துக்கிறாங்க. இந்த யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எதுக்காக அந்த யூட்டிலைஸ் பண்றோம்னு சொன்னா, நம்ம பினான்சியல் நீட்ஸ பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காகவும், கம்பெனியுடைய அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? கம்பெனியுடைய அப்ஜெக்டிவ்ஸ வந்து அட்டைன் பண்றதுக்காகவும் நம்ம இந்த ஃபண்ட்ஸ வந்து எஃபிஷியன்ட்டா யூட்டிலைஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ மெயினா நம்ம என்ன பண்றாங்க பினான்சியல் மேனேஜ்மென்ட்லனா, கரெக்ட்டா நல்ல விதத்துல வந்து ஃபண்ட்ஸ வந்து அக்வயர் பண்றாங்க. அக்வயர் பண்ண ஃபண்ட்ஸ வந்து ப்ராப்பரா பயன்படுத்திக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் மெயினான ஒரு வேலையா நடக்குது. அடுத்து அடுத்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். ஓகேங்களா? பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். ஃபினான்ஸ்ல வந்து இப்ப நம்ம இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட் இந்த மாரி விஷயங்கள்ல நம்ம வந்து பணத்த அக்வயர் பண்றோம். அத வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றோம் இல்லையா? அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சில பிரின்சிபிள்ஸ் வந்து வச்சிருக்க சொல்றாங்க. இந்த பிரின்சிபிள்ஸ் படி நம்ம முடிவெடுக்கிறதுக்கு சில 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 முடிவுகள் நம்ம எடுக்கிறதுக்கு இந்த பிரின்சிபிள்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்பவே உதவியா இருக்கும். அதுக்கு வந்து இந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இத வந்து ஒரு முடிவு எடுக்கிறப்பவும், ஒரு இன்வெஸ்ட்மென்ட் முடிவா இருந்தாலும் சரி, ஒரு மெஷினரி வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸ்பான்ஷனா இருந்தாலும் சரி, எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பிரின்சிபிள்ஸ் வந்து அவங்க மைண்ட்ல வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பிரின்சிபிள்ஸ் வந்து அவங்க வந்து மைண்ட்ல வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, டைம் வேல்யூ ஆஃப் மனி. ஓகேங்களா? டைம் வேல்யூ ஆஃப் மனிய வந்து நீங்க எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற ரூ. 100வும், நாளைக்கு இருக்கிற ரூ. 100வும் 2மே ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற ரூ. 100வும், நாளைக்கு இருக்கிற ரூ. 100வும் ஒண்ணு கிடையாது. அப்போ நீங்க வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் டெசிஷன்ஸ் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த டைம் வேல்யூ ஆஃப் மனிய வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு, டைம் வேல்யூ ஆஃப் மனிய வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் அந்த இன்வெஸ்ட்மென்ட் டெசிஷன்ஸ் நீங்க வந்து எடுக்கணும் அப்படின்றது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் மனி. ஓகேங்களா? ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் மனி. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம கையில வந்து இப்போ ஒரு ரூ. 10,00,000 இருக்குது. நம்ம கையில வந்து ஒரு ரூ. 10,00,000 இருக்குதுன்னு சொன்னா, ரூ. 10,00,000 இருக்குதுன்னு சொன்னா, நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு மிஷினரி வாங்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து ஏதாவது ஒரு மிஷினரி வாங்கலாம். நம்மளுடைய பிளான்ட்ட வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ல நம்ம வந்து முதலீடு பண்ணலாம். வேற ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ல நம்ம முதலீடு பண்ணலாம். அப்போ நம்மகிட்ட ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து நெறையவே இருக்குது. ஓகேங்களா? ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து நெறையவே இருக்குது. அப்ப நம்ம அதுல வந்து ஒரு முடிவு எடுக்கணும். எந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து நம்ம கையில எடுக்கலாம்? எந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து நம்ம கை விடலாம்? எத நம்ம எடுக்கலாம்? எத வந்து நம்ம கைவிடலாம்? அப்படின்ற ஒரு முடிவ வந்து நம்ம எடுக்கிறோம்.
அதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ண வந்து நம்ம விடுறோம் இல்லையா? நம்ம வந்து ஒண்ண வந்து விடுறோம் இல்லையா? அதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ன்னு சொல்றாங்க. நான் நான் ஒரு டெசிஷன் இப்ப இந்த மெஷினரி வாங்க வேண்டாம்னு சொல்லி நான் முடிவு பண்றேன்னு சொன்னா, அத விட்டுட்டு நான் இன்வெஸ்ட்மென்ட்க்கு போறேன்னு சொன்னா, எனக்கு இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து கிடைக்கிற எனக்கு பெனிஃபிட் வந்து இந்த மெஷினரிய விட எனக்கு வந்து ஜாஸ்தி இருக்கணும். ஓகேங்களா? எனக்கு அது வந்து ஜாஸ்தியா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இத ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ன்றது வந்து என்னன்னா, நான் நான் எனக்கு வந்து ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய நான் லாஸ் பண்றேன். இன்னொரு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறது மூலியமா, நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து லாஸ் பண்றேன். ஸோ எப்பவுமே நம்ம எப்படி மெயின்டெயின் பண்ணிக்கணும்னு சொன்னா, நம்ம எடுக்கிற முடிவு வந்து சரியா எடுக்கிறது மாரி நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் மனி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன். ஓகேங்களா? ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட்க்கு போறோம். நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட்க்கு போறோம். அப்போ இன்வெஸ்ட்மென்ட்க்கு போறப்போ, அது வந்து லோ ரிஸ்க்கா இருக்கும், ஹை ரிஸ்க்கா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கவர்ன்மென்ட் பாண்ட்ஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? நம்ம கவர்ன்மென்ட் பாண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம். அப்படின்னு சொன்னா, கவர்ன்மென்ட் பாண்ட் வந்து லோ ரிஸ்க்ல இருக்கும். லோ ரிஸ்க்ல இருக்கும். இதுவே வேற ஏதாவது பாண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது அன்ப்ரூவன் கம்பெனி இருக்குது. புதுசா அந்த கம்பெனி வந்திருக்காங்க. கிரெடிட் ரேட்டிங் வந்து அவங்களுக்கு பெருசா குடுக்கல. இந்த கம்பெனிக்கு வந்து கிரெடிட் ரேட்டிங் வந்து பெருசா குடுக்கல. ஸோ இந்த மாதிரிலாம் கம்பெனி இருக்காங்க. அப்ப இந்த இந்த கம்பெனிலலாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா, ஹை ரிஸ்க். ப்ரூவ் பண்ணாத கம்பெனி. ஓகேங்களா? இப்ப தான் புதுசா வந்திருக்காங்கன்னா, இல்ல ப்ரூவ் ஆகாத கம்பெனியா இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, பாண்ட இஷ்யூ பண்றப்போ ஹை ரேட்டுக்கு நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்லயே குடுப்பாங்க. நம்மள கம்மியான ரேட்டுக்கு குடுப்பாங்க. உங்களுக்கு ஹை ரிட்டர்ன் குடுப்பாங்க. நாங்க 12% தரோம், 13% தரோம்னு சொல்லி நல்லா உங்களுக்கு தருவாங்க. ஆனா, இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு பெரிய ரிஸ்க் இருக்கு. இவங்க குடுக்காமலும் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ, அந்த ரிஸ்க்கையும், ரிட்டர்னையும் வந்து நம்ம எப்பவுமே கரெக்ட்டா கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த விஷயத்துல மட்டும் இல்ல. வேற வேற எல்லா எல்லா முடிவுகள்லயுமே எவ்வளோ ரிட்டர்ன் வருது, இதுல எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பா முடிவு பண்ணி தான் அந்த அந்த விஷயத்த நம்ம செய்யணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லிக்விடிட்டி ரிட்டர்ன் ட்ரேட் ஆஃப்னு சொல்றாங்க. ஓகேங்களா? லிக்விடிட்டி ரிட்டர்ன் ட்ரேட் ஆஃப் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சில விஷயங்கள் வந்து ஹைலி லிக்விடா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஹைலி லிக்விடா இருக்கும். அப்படி ஹைலி லிக்விடா இருந்துச்சுன்னு சொன்னா, மக்கள் வந்து அதுல வந்து லோயர் ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். அதனால மக்கள் வந்து அங்க ரொம்ப வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹைலி லிக்விட்ன்னு சொன்னா, இப்ப நம்ம சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல வச்சிருக்கிற நம்ம பணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ரொம்பவே கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் குடுப்பாங்கன்னு சொல்றாங்க. ரொம்பவே கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் குடுப்பாங்க. ஸோ ஸோ இங்க இங்க வந்து மக்கள் வரமாட்டாங்க. அதுவே பிக்ஸட் டெபாசிட்ஸ் 1 இயர்ல 1 இயர் தான் லாக் இன் பீரியட் இருக்குது. இதுல கொஞ்சம் லிக்விடிட்டி வந்து கம்மி. உடனே கிடைக்காது உடனே கிடைக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இதோட சேவிங்ஸோட கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் லெஸ் லிக்விட்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, இங்க வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு நமக்கு வந்து ஜாஸ்தி கிடைக்கும். அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, என்ன மாதிரி விஷயத்துல நீங்க முடிவு எடுப்பீங்க? ஒரு பொருள் வந்து ஈஸியா லிக்விடேட் ஆகுது. அதாவது இப்ப நம்ம எஸ்பில போட்டிருக்கோம்னு சொன்னா, அந்த பணத்த வந்து நம்ம உடனே லிக்விடேட் பண்ணிக்கலாம். உடனே அந்த பணத்த வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுவே ஒரு பிக்ஸட் அசெட் அந்த மாரி இருக்குதுன்னு சொன்னா, அதுலருந்து பணத்த வந்து நம்மளால உடனே லிக்விடேட் பண்ண முடியாது. லிக்விடேட் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த 2 விஷயத்துல நீங்க எந்த விஷயத்த எடுக்கணும்ன்றத நீங்க முடிவு பண்ணுவீங்க. அத வந்து நீங்க பார்த்து முடிவு பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. அப்புறம் டைவர்சிஃபிகேஷன். ஓகேங்களா? டைவர்சிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரே இண்டஸ்ட்ரீஸ், ஒரே ஜியோகிராபிக்கல் ஏரியாஸ்ல வச்சு நம்ம இது பண்ணக்கூடாது. அதனால அதனால ஒரு ரிஸ்க் வரும். அதனால நம்ம எப்பவுமே டைவர்சிஃபை பண்ணி இப்ப போறதா இருந்துச்சுன்னா, ஐடி கம்பெனில மட்டும் போடக்கூடாது. பேங்கிங்கு, பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், கோல்டு, பாண்ட்ஸ் இந்த மாரி நம்ம மாத்தி மாத்தி பிரிச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்றப்போ, நமக்கு வந்து டைவர்சிஃபை ஆகும். நம்மளுடைய ரிஸ்க் வந்து ரொம்பவே குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து அசெட் லயபிலிட்டி மிஸ்மேட்ச். ஓகேங்களா? ரெடியூசிங் அசெட் லயபிலிட்டி மிஸ்மேட்ச். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம கிட்ட என்ன இருக்கும்? லாங் டெர்ம் ஃபண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நம்ம கிட்ட லாங் டெர்ம் ஃபண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா ஷார்ட் டெர்ம் ஃபண்ட்ஸ் இருக்கும். ஷார்ட் டெர்ம் ஃபண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஷார்ட் டெர்ம் ரெக்வயர்மெண்ட்ஸ் அந்த 1 இயர்க்குள்ள இந்த வொர்க்கிங் கேபிட்டல் இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஷார்ட் டெர்ம் ஃபண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. லாங் டெர்ம் ஃபண்ட்ஸ் வந்து நம்ம பிக்ஸட் அசெட்ஸ் இதெல்லாம் இது பண்றதுக்குன்ட்டு வச்சிருப்போம். லாங் டெர்ம் ஃபண்ட்ஸ் வச்சிருப்போம். இப்போ இந்த ஷார்ட் டெர்ம் ஃபண்ட்ஸ் எடுத்து நம்ம லாங் டெர்ம் ஃபண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிடக்கூடாது. ஷார்ட் டெர்ம்ல ஃபண்ட்ஸ வச்சு நம்ம லாங் டெர்ம்ல யூஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா, அங்க போய் அமௌண்ட் லாக் ஆயிரும். அப்ப நம்ம வேற ஏதாவது யூஸ் பண்றப்போ நமக்கு வந்து ஃபண்ட்ஸ் வந்து இல்லாம போயிடும். ஸோ லாங் டெர்ம் ஃபண்ட்ஸ வச்சு லாங் டெர்முக்குன்னு நம்ம ரைஸ் பண்ற ஃபண்ட்ஸ வச்சு, லாங் டெர்மா நம்ம ஒரு விஷயம் செய்ய போறோம். மிஷினரீஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம். லேண்ட் பில்டிங்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம். அப்படின்னு சொன்னா, அந்த லாங் டெர்மா வச்சிருக்கிற ஃபண்ட்ஸ வச்சு தான் அந்த வேலைய செஞ்சுக்கணும். ஷார்ட் டெர்மா வொர்க்கிங் கேபிட்டலுக்குன்னு சொல்லி உள்ள ஃபண்ட்ஸ வந்து அதுக்குன்னு யூஸ் பண்ணிக்கணும். இத 2யும் மாத்தி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல, நம்மளுடைய பணம் வந்து நம்ம புரொடக்ஷனுக்கோ இல்ல வேற ஏதாவது விஷயத்துக்கு நமக்கு கரெக்ட்டா கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கேஷ் ஃப்ளோ வந்து அடிக்வேட் லிக்விடிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே வந்து கம்பெனிக்கு வந்து அடிக்வேட் லிக்விடிட்டி உள்ள இன்ஃப்ளோவும் அவுட்ஃப்ளோ எல்லாமே கரெக்ட்டா இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்க சொல்றாங்க. அது வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? ஃபார்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, ஒரு ஆர்கனைசேஷன்லயும் அவங்களோட ஓனர்ஷிப் எப்படி இருக்குது, லயபிலிட்டி இருக்குது, டாக்ஸேஷன் எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் எப்படி இருக்குது, அவங்களோட கன்டினியூட்டி எப்படி இருக்குது. இதெல்லாம் பொறுத்து தான் இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல அவங்களுக்கான கேபிட்டல் நம்ம ரெடி பண்ணி குடுக்குறதா இருந்தாலும் சரி,
அவங்களுக்குன்னு டெப்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஈக்விட்டி வாங்குறதா இருந்தாலும் சரி, எதுவுமே எல்லாமே அவங்களுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர பொறுத்து தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். அப்போ அத வச்சு முடிவு பண்ண முடியும் அப்படின்றனால, என்னெல்லாம் பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ் என்னெல்லாம் ஃபார்ம்ஸ்ல இருக்குது அப்படின்றத குடுத்துருக்காங்க. அத நம்ம லைட்டா பார்த்துக்கலாம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? முதல்ல சோல் ப்ரொப்ரைட்டர்னு ஒண்ணு இருக்குதுன்னு சொல்றாங்க. சோல் ப்ரொப்ரைட்டர்னா யாரு? ஒரு பெர்சன் வந்து ஒரு பெர்சன் வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவருக்கும் அந்த ஃபர்முக்கும் எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ஓகேங்களா? அவருக்கும் அந்த ஃபர்முக்கும் எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. அந்த ஃபர்மோட அசெட்டும், அவரோட அசெட்டும் எல்லாமே ஒண்ணு தான். ஓகேங்களா? அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் எல்லாமே அவரோட ப்ராஃபிட்டா தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ இத வந்து சோல் ப்ரொப்ரைட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்து எப்படி ஃபார்ம் பண்றாங்கன்னு சொன்னா, கவர்ன்ட் பை த பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 படி வருதுன்னு சொல்றாங்க. இதுல செக்ஷன் 4 என்ன சொல்லுதுன்னா, பார்ட்னர்ஷிப் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பெர்சன்ஸ் ஹூ ஹேவ் அக்ரீட் டு ஷேர் ப்ராஃபிட்ஸ். ஓகேங்களா? இவங்க 2 பேர் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு உள்ள வராங்க இல்லையா? ஸோ அவங்கள தான் வந்து பார்ட்னர்ஷிப்னு சொல்றாங்க. இது வந்து செக்ஷன் 4ல சொல்லியிருக்காங்க. இதுல 2 ஆர் மோர் பெர்சன்ஸ் இருப்பாங்க. இங்க முக்கியமா என்னன்னா, அன்லிமிட்டட் லயபிலிட்டின்னு சொல்றாங்க. அன்லிமிட்டட் லயபிலிட்டின்னு சொன்னா, ஒருவேளை ஏதாவது அவங்க பணம் வாங்கி கட்ட முடியல, அல்லது பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்குன்னு சொல்லிட்டு பணம் வாங்கி கட்ட முடியலன்னு சொன்னா, அவங்களோட சொத்துக்களும் சேர்த்து ஜப்தி பண்றதுக்கு வாய்ப்பு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த அன்லிமிட்டட் லயபிலிட்டின்னு ஒரு கான்செப்ட் வருது பார்த்தீங்களா? பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல. அத எடுக்கிறதுக்காண்டி என்ன கொண்டு வராங்கன்னு சொன்னா, இந்த லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்னு சொல்லி கொண்டு வராங்க. ஓகேங்களா? லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்னு சொல்லி கொண்டு வராங்க. இந்த ஆக்ட் வந்து எப்ப கொண்டு வராங்கன்னு சொன்னா, 2008ல கொண்டு வராங்க. இந்த லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் வந்து 2008ல கொண்டு வராங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்ல நம்ம பண்ணிக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்ல பண்ணிக்கணும். அம் இது ஒரு பார்ட்னரோட ஆக்ஷனுக்கு வந்து இன்னொரு பார்ட்னர் லயபிளா இருக்க முடியாது. ஓகேங்களா? ஒரு பார்ட்னரோட ஆக்ஷனுக்கு வந்து இன்னொரு பார்ட்னர் லயபிளா இருக்க முடியாது. இங்க வந்து லிமிட்டட் லயபிலிட்டி. ஓகேங்களா? இங்க வந்து நமக்கு வந்து முக்கியமா என்னன்னா, லிமிட்டட் லயபிலிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி வந்து நம்ம இந்தியால மட்டும் தான் இருக்குது. இது வந்து எப்படி வருதுன்னு சொன்னா, ஒருத்தவங்க வந்து இந்த ஹிந்து ஃபேமிலில பொறக்குறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிக்கு வந்து அவங்க வந்து எலிஜிபிள் ஆகுறாங்க. இத யாரெல்லாம் மேனேஜ் பண்றாங்கன்னு சொன்னா, இந்த கர்த்தா அப்புறம் கோ-பார்ட்னர்ஸ் இவங்க தான் மேனேஜ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கர்த்தா, கோ-பார்ட்னர்ஸ் இவங்கலாம் சேர்ந்து தான் மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அசோசியேஷன் ஆஃப் பெர்சன்ஸ் ஆர் பாடி இண்டிவிஜுவல்ஸ் சொல்றாங்க. அசோசியேஷன் ஆஃப் பெர்சன்ஸ்ன்னு சொன்னா 2 பேரோ இல்ல 2 ஆர்கனைசேஷன் அசோசியேஷன் ஆஃப் பெர்சன் அப்படின்னு சொன்னா 2 பேரோ இல்ல 2 ஆர்கனைசேஷனோ சேர்ந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ட எடுத்து அதுல வந்து இன்கம்காக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ப்ராஃபிட்ட வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. இது வந்து ஒரு ப்ராப்பரா 2 ஆர்கனைசேஷனோ இல்லன்னா 2, 3 பெர்சனோ சேர்ந்து ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட்டோ இல்லன்னா ஏதாவது ஒரு முக்கியமான சேர்ந்து மியூச்சுவலா செய்ற ஒரு வேலையோ எடுத்து செஞ்சுக்கிட்டு, அதுலேருந்து ப்ராஃபிட் வரத ஷேர் பண்ணிப்பாங்க. இவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, ஆர்கனைஸ்டா இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து ஆர்கனைஸ்டா இருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அந்த பாடி இண்டிவிஜுவல்னு சொல்றாங்க. இவங்க பாடி இண்டிவிஜுவல்ஸ்ன்றவங்க வந்து அன்ஆர்கனைஸ்டா இருப்பாங்க. ஓகேங்களா? 2 பேர் சேர்ந்து 3 பேர் சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு பார்ட்டி கண்டக்ட் பண்றதுக்கு, இந்த மாரி சொல்லி 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஏதாவது செய்றாங்க இல்லையா? சின்னதா இன்கம் ஏதாவது டெவலப் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாரி பண்றத வந்து பாடி இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கம்பெனி அப்படின்றது வந்து எப்படின்னா, 2, 3 நெறைய பெர்சன்ஸ் வந்து அசோசியேட் ஆகுறாங்க. எப்படின்னு சொன்னா, ஷேர்ஸ் மூலியமா அசோசியேட் ஆகுறாங்க. ஷேர்ஸ்க்கு வந்து ஷேர்ஸ் மூலியமா அந்த கம்பெனிக்கு பணத்த குடுத்து, அந்த கம்பெனிக்கு வந்து அவங்க அசோசியேட் ஆகுறாங்க. இந்த கம்பெனின்றது வந்து ஒரு ஆர்டிபிஷியல் பெர்சனா இருக்கும். இது நம்ம நெறைய இடங்கள்ல பார்த்துட்டோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி. கோஆப்பரேட்டிவ் சொசைட்டிய பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஜாயின் ஹேண்ட்ஸ் ஃபார் த புரமோஷன் ஆஃப் அ காமன் கோல். ஒரு காமன் கோல்க்காக 2 இண்டிவிஜுவல்ஸ் வந்து சேர்ந்து இது பண்றாங்க. இவங்க வந்து ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டியாவும் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி வந்து ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டியாவும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட மேனேஜ்மெண்ட்ட வந்து யார் எலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அந்த அந்த சொசைட்டில இருக்கிற மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க தான் வந்து இந்த மேனேஜ்மெண்ட்ட வந்து எலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இதுதான் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட்டோடைய ஒரு ஓவர்வியூ. ஓகேங்களா? ஓவர்வியூ பார்த்திருக்கோம். அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னா, யூனிட் 20 ரேஷியோ அனாலிசிஸ். ஓகேங்களா? இப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அக்கவுண்டிங்ல நம்ம பார்த்திருக்கோம். அக்கவுண்டிங்ல வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா? அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா, அத அனலைஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப இதுல நமக்கு என்ன அனாலிசிஸ் பண்ண போறோம்? நமக்கு அதான் நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்துட்டோம். ஸ்டேட்மெண்ட்லேருந்து நமக்கு ப்ராஃபிட் தெரிஞ்சிருச்சு, சேல்ஸ் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் தான் தெரிஞ்சிருச்சே. இதுக்கப்புறம் நம்ம இதுலருந்து என்ன என்ன பெருசா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்ததும் இந்த ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் இருக்கிறனால என்ன இருக்குன்னு சொல்றாங்கன்னா, ஆ நெறைய நம்பர்ஸ் இருக்கும். ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் வந்து நெறைய நம்பர்ஸ் குடுத்திருப்பாங்கன்னு சொன்னா. இது எல்லாத்தையுமே கண்டென்ஸ் பண்ணி சிம்பிளா, அண்டர்ஸ்டாண்டபிளா பெர்சன்டேஜ் புரொப்போர்ஷன்ஸ்ல வந்து நமக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் வந்து குடுக்குதுன்னு சொல்றாங்க. இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு நெறைய விஷயங்கள் தான் நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல இருந்தே தெரியுமே. அப்படி நீங்க இதுல என்ன அனலைஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு சேல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. ஓகேங்களா? சேல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. ஓகே. சேல்ஸ்ன்னு ஒண்ணு நடந்திருக்குது. அ ஸ் அதனால அதனால நமக்கு ப்ராஃபிட்டும் வந்திருக்குது. நம்ம பார்த்துட்டோம். இதுல வேற நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த அனாலிசிஸ் மூலியமா, ரேஷியோ மூலியமா இவங்க என்ன கண்டுபிடிக்கலாங்கன்னு சொன்னா, இன்வென்டரி இருக்குது இல்லையா? நம்ம இன்வென்டரி ஒரு தடவையும் எவ்வளோ ஸ்பீடா இன்வென்டரி வந்து காலியாச்சு.
ஓகேங்களா? நம்ம சேல்ஸ்ன்னு நம்ம ஒரு டேர்ம பார்க்குறப்போ, நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட்ல நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம சேல்ஸ்ன்னு ஒண்ணு பார்க்குறப்போ, எவ்வளோ ஸ்பீடா அந்த சேல்ஸ் நடந்துச்சு? மக்கள் வந்து ஸ்பீடா அந்த நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்களா? இல்லன்னு சொன்னா இன்வென்டரில சில பொருட்கள் வந்து தங்கி அப்படியே நின்னுச்சா? இந்த மாரி விஷயத்த நம்மளால பேலன்ஸ் ஷீட்ல இருந்து எடுக்க முடியாது. ஆனா, நம்ம ரேஷியோ அனாலிசிஸ் பண்ணி நம்ம சேல்ஸ் எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டா நடந்துச்சு? இன்வென்டரில இருந்து எவ்வளவு ஸ்பீடா நம்மளோட பொருட்கள் எல்லாம் வெளிய போச்சு, மக்கள் வாங்குனாங்க. அப்படின்றத வந்து நம்மளால அனாலிசிஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இந்த அனாலிசிஸ் பண்ணி கண்டுபிடிக்கும். அடுத்து நம்மள்ட்ட கரண்ட் லயபிலிட்டீஸ் இருக்குது. கரண்ட் அசெட் இருக்குது. அதுக்கப்புறமா கரண்ட் லயபிலிட்டி இருக்குது. இப்ப இது 2ம் இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா, உண்மையிலேயே நம்மள்ட்ட பணம் வாங்குனவங்க, நமக்கு லயபிளா இருக்கிறவங்க, நமக்கு பணத்த வந்து திரும்ப குடுத்தாங்களா? நம்மள்ட்ட கிரெடிட்க்கு வாங்குனவங்க, பொருள வாங்குனவங்க, நம்மள்ட்ட சரியா பணத்த குடுத்தாங்களா? அப்படின்றத அனலைஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து ரேஷியோ அனாலிசிஸ் தேவ. அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரேஷியோ அனாலிசிஸ் தேவ. அது இருந்துச்சுன்னு சொன்னா தான், நம்மளுடைய கிரெடிட் நம்ம குடுத்துருக்கோம். அதெல்லாம் கரெக்ட்டா நமக்கு கம்பெனிக்குள்ள திரும்ப வருதா? அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபினான்ஷியல் சிம்ப்ளிஃபை பண்ணி குடுக்குது. இந்த ரேஷியோஸ் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சிம்ப்ளிஃபை பண்ணி குடுக்குது. அடுத்து ஃபெசிலிட்டேட் இன்டர் ஃபர்ம் கம்பேரிசன பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 2 கம்பெனி இருக்குது. வேற வேற சைஸ் ஓகேங்களா? டிஃபரெண்ட் சைஸ்ல இருக்குது. டிஃபரெண்ட் சைஸ்ல 2 கம்பெனி இருக்குது. அப்படி டிஃபரெண்ட் சைஸ்ல வந்து 2 கம்பெனி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கூட, இந்த 2 ஒரே இண்டஸ்ட்ரி இப்போ ஏதோ ஏதோ ஒரு கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அந்த மாரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா கூட, இந்த 2 கம்பெனியையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கிறதுக்கு வந்து இந்த ரேஷியோஸ் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னா, இந்த டெப்ட்ன்றது வந்து அவங்க எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ஈக்விட்டி அப்படின்றது அவங்க ஓனர்ஷிப் ஷேர்ஸ் இது குடுத்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஓனர்ஷிப் ஷேர்ஸ் குடுத்து வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு ஒரு கம்பெனியோட டெப்ட் வந்து எப்படி இருக்குது? அப்ப இந்த டெப்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த அந்த கம்பெனிய எப்படி நம்ம நம்ப முடியும்? ஒரு கம்பெனி வந்து டெப்ட் வந்து கொஞ்சம் கம்மியா வச்சிருக்காங்க. அப்போ ஓரளவுக்கு அத நம்ம கம்பெனிய வந்து நம்பலாமா? ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன்ஸ் பண்றதுக்கு இந்த ரேஷியோஸ் வந்து ரொம்பவே உதவியா இருக்குது நமக்கு. ஓகேங்களா? அடுத்து ஃபெசிலிட்டேட் இன்ட்ரா ஃபர்ம் கம்பேரிசன். ஓகே. இப்ப நமக்கு வந்து ஒரு வருஷம் பார்க்குறோம். வருஷம் பார்க்குறோம். நம்மளோட கரண்ட் அசெட்ஸ் அதுக்கப்புறமா கரண்ட் லயபிலிட்டீஸ் ஓகேங்களா? கரண்ட் அசெட்ஸ், கரண்ட் லயபிலிட்டீஸ் இருக்குது. இந்த கரண்ட் லயபிலிட்டீஸ விட இந்த கரண்ட் அசெட்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்குதா? கரண்ட் லயபிலிட்டீஸ விட இந்த கரண்ட் அசெட்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்குதா? இந்த கரண்ட் அசெட்ஸே இங்க இருக்கிற ஒரு லயபிலிட்டியும் பூர்த்தி பண்ற அளவுக்கு இருக்குதா? அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல அது எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் இயர்ல எப்படி இருந்துச்சு? செகண்ட் இயர்ல எப்படி இருந்துச்சு? தேர்ட் இயர்ல எப்படி இருந்துச்சு? ஸோ ஒரு வருஷமும் கூட நம்மளால கரெக்ட்டா நம்மளுடைய லயபிலிட்டீஸ மேனேஜ் பண்ற அளவுக்கு நம்ம வந்து அசெட்ட கொண்டு வந்துட்டு இருக்கோமா? நம்மளோட லயபிலிட்டிய மேனேஜ் பண்ற அளவுக்கு நம்மளால அசெட்ட கொண்டு வர முடியுதா? ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இந்த கம்பேரிசன்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க பேலன்ஸ் ஷீட்ட வச்சு ஈஸியா பண்ண முடியாது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம ஈஸியா வந்து பண்ண முடியாது. ஆனா நம்ம அனாலிசிஸ் பண்றப்போ நம்மளால ஈஸியா அத செய்ய முடியும். அதுக்கப்புறமா ஹெல்ப்ஸ் இன் பிளானிங் ஓகேங்களா? பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் ரேஷியோஸ்லாம் வச்சுட்டு மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளோட கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்னது, வீக்னஸ் என்னதுன்றத அவங்களால அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னது, வீக்னஸ் என்னது, நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா சேல்ஸ் நடக்குதா, நம்மள்ட்ட கிரெடிட் வாங்குனவங்கலாம் கரெக்ட்டா குடுக்குறாங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரென்த், வீக்னஸ் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு, அத வச்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபார்முலேட் பண்ணி, அத வந்து எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படின்றத வந்து அவங்க முடிவு எடுப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓகே. இனி நம்ம ரேஷியோஸ்குள்ள வரலாம். ஓகேங்களா? ரேஷியோஸ்குள்ள வரலாம். இப்ப ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோன்னு சொல்லி இதுக்குள்ள ஒரு 4, 5 ரேஷியோஸ் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்மளோட ப்ராஃபிட் வந்து எப்படி இருக்குது? நம்ம ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோன்னு சொல்றாங்க. இந்த ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம் இல்லையா? நம்ம கேப்பிட்டல் வந்து நம்ம எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த கேப்பிட்டல் நம்ம எம்ப்ளாய் பண்ணதுல ஒரு ஒரு ரூ. 100க்கும் நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது? இல்ல ஒரு ஒரு ரூபாய்க்கும் நம்ம வந்து மொத்தமா ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குது அப்படின்றத வந்து இதுல கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? நான் போட்டிருக்கேன். நான் வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்கேன்ப்பா. நான் நிறைய கேபிட்டல் போட்டிருக்கேன். இந்த கேபிட்டல் வச்சு அதுல இருக்கிற ஒரு ஒரு ரூபாய்க்கும் நம்ம எவ்வளவு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோம் வருஷம் வருஷம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. இதுல இந்த ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்ல வந்து லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் வந்து சேர்க்கல. ஓகேங்களா? இந்த லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட்டையும் டாக்ஸையும் சேர்க்கல. இது ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்னு சொல்றதுனால இந்த லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட்டையும் டாக்ஸையும் வந்து அவங்க சேர்க்கல. ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? ஷார்ட் டேர்மா ஏதாவது லோன்ஸ் இருக்கும். அதோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் சேர்த்திருக்காங்க. லாங் டேர்ம் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு இருக்கிற லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க வந்து உள்ளுக்குள்ள ஆட் பண்ணல. அதை வந்து உள்ளுக்குள்ள இன்க்ளூட் பண்ணல. டாக்ஸையும் உள்ளுக்குள்ள இன்க்ளூட் பண்ணல. அப்படி இன்க்ளூட் பண்ணாம இந்த ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து எடுத்திருக்காங்க.
ஸோ எம்ப்ளாய் பண்ணியிருக்க கேபிட்டலுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு ரூ. 2,00,000 வந்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட், கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ரூ. 8,00,000 இருக்குன்னு சொன்னால், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து 25% வந்து ப்ராஃபிட் நமக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, 25% வந்து நமக்கு வந்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட், ஓவரால் ப்ராஃபிட் வந்து நமக்கு 25% வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு 25% வந்து கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த வேல்யூ வந்து கூடிட்டே இருக்கணும்னு சொல்லணும். ஓகேங்களா, இந்த வேல்யூ வந்து ஒரு வருஷமும் இந்த வேல்யூ வந்து கூடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ வந்து கூடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இந்த இது கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஷியோ வந்து கூடணுமா குறையணுமான்னு சொல்லி கேட்பாங்க. இந்த ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, அடுத்த ரேஷியோஸ் பார்ப்போம், ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இதெல்லாமே பார்ப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு ரேஷியோவும் இன்க்ரீஸ் ஆகணுமா இல்லை டிக்ரீஸ் ஆகணுமா, எது நல்லதுன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த இந்த ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிறது நல்லதா இல்லை டிக்ரீஸ் ஆகிறது நல்லதான்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அடுத்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஓகேங்களா, இந்த ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம கம்பெனி வந்து நிறைய ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்குது, நிறைய ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்குது. இப்போ 1,00,000 ஷேர்ஸ் பக்கம் இஷ்யூ பண்ணியிருக்குன்னு சொன்னா, இந்த ஒரு ஷேர்லையும் இந்த 1,00,000 ஷேர்ல ஒரு ஷேருக்காகவும் எவ்வளவு ரூபா நம்ம சம்பாதிச்சிருக்கோம், ஒரு ஷேருக்காகவும் நம்ம எவ்வளவு வந்து ரூபா சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்றத வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்ல வந்து சொல்றாங்க. இது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அப்படின்றது என்னன்னா, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்ஸ். இதை கொடுத்துட்டு நெட் ப்ராஃபிட் டேக்ஸும் கொடுத்து ப்ரிஃபர்டு டிவிடெண்டையும் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வர நெட் ப்ராஃபிட் சொல்றாங்க. டேக்ஸும் கொடுத்து டிவிடெண்டும் கொடுத்ததுக்கு அப்புறமா வர நெட் ப்ராஃபிட்டை நம்ம டிவைட் பை ஈக்விட்டி ஷேர்ஸ், நம்ம மொத்தமாக இருக்கிற ஷேர்ஸை வச்சு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால், இப்போ 1,35,000 வந்து நமக்கு வந்து நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகேங்களா, நெட்டாக நமக்கு ப்ராஃபிட் வந்து 1,35,000 வந்திருக்குது. நம்மள்ட்ட வந்து 1 லேக் ஷேர்ஸ் வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொன்னால், 1 லேக் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம்னு சொன்னால், ஒரு ஷேருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூ. 1.35 வந்து நம்ம வந்து சம்பாதிச்சிருக்கோம். ஓகேங்களா, ரூ. 1.35 வந்து ஒரு ஷேருக்கு வந்து நம்ம சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பிரைஸ் ஏர்னிங்ஸ். இந்த ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து ஹையர் வேல்யூல இருக்கணும்னு சொல்றாங்க. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து ஹையர் வேல்யூல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரைஸ் ஏர்னிங் பிஇ ரேஷியோ. ஓகேங்களா, பிரைஸ் ஏர்னிங் பிஇ ரேஷியோ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, கம்பேர்ஸ் த கம்பெனியுடைய ஸ்டாக் பிரைஸ் டு த ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஓகேங்களா, ஸ்டாக் பிரைஸையும் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். இப்போ நம்ம ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 1.35 பெர் ஷேர் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் ஏர்னிங். அதோட ஸ்டாக் பிரைஸ் என்னது, நம்மளோட கம்பெனியோட ஸ்டாக்கு ஒரு ஸ்டாக் வந்து என்ன பிரைஸ்ல வித்துட்டு இருக்குது. ஸோ இது ரெண்டோடைய கம்பேரிசன் தான் இதுல சொல்றாங்க. ஓகேங்களா, இதுல என்ன சொல்றாங்க, மார்க்கெட் பிரைஸ் பெர் ஈக்விட்டி ஷேர். ஓகேங்களா, மார்க்கெட் பிரைஸ் பெர் ஈக்விட்டி ஷேர் டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஓகேங்களா, டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். அப்போ இப்போ வந்து நம்ம மார்க்கெட் பிரைஸ் வந்து ஒரு ஷேரோட மார்க்கெட் பிரைஸ் வந்து நமக்கு வந்து ரூ. 13.50 இருக்குது. ஒரு மார்க்கெட் ஷேரோட பிரைஸ் வந்து ரூ. 13.50 இருக்குது. நம்ம ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், நம்ம ஒரு ஷேருக்கும் நம்ம வந்து ரூ. 1.35 ஏர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம டிவைட் பண்ணோம்னு சொன்னா 10 டைம்ஸ் வருது. இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு ஷேருக்காக அந்த கம்பெனி ஏர்ன் பண்ணது என்னன்னா ரூ. 1.35 தான். ஓகேங்களா, அந்த நம்ம ஒரு ஷேருக்காக அந்த கம்பெனி ஏர்ன் பண்ணது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ரூ. 1.35 தான் அது வந்து ஏர்ன் பண்ணியிருக்குது. ஆனா அந்த பிரைஸ், அந்த ஷேரோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரூ. 13.50 இருக்குது. அந்த ஷேரோட பிரைஸ் வந்து ரூ. 13.50 இருக்குது. அப்படி இருந்தா கூட மக்கள் வந்து 10 டைம்ஸ் கொடுத்து இது வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த ஒரு ஷேருக்கு வந்து நம்ம ரூ. 1.35 தான் நம்ம சம்பாதிச்சிருக்கோம். அந்த கம்பெனி வந்து ஒரு ஷேருக்கு ரூ. 1.35 தான் சம்பாதிச்சிருக்குது. அப்படி இருந்தா கூட அதை விட 10 மடங்கு ஜாஸ்தி கொடுத்துட்டு அந்த ஷேர் பிரைஸை வாங்குறதுக்கு மக்கள் ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதுதான் வந்து அவங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த கம்பெனி நல்லா போயிட்டு இருக்குது, மக்கள் வந்து அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்கன்னு எடுத்துக்கிறாங்க. மக்கள் அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இது வந்து ஓவர் வேல்யூவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இது வந்து ஓவர் வேல்யூடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்கன்னா, இந்த இந்த பிஇ ரேஷியோ இருக்கு பாத்தீங்களா, இந்த பிஇ ரேஷியோ வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ் பண்றாங்க. இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்றப்போ அவங்க வந்து ரொம்பவே இது அந்த பிஇ ரேஷியோ வந்து ரொம்பவே பாக்குறாங்க. இதை எப்படி பாக்குறாங்கன்னு சொன்னா, இப்போ இப்போ முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இந்த கார் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, கார் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, டாடா மோட்டார்ஸ் எடுத்திருப்பாங்க. டாடா மோட்டார்ஸ்னு இருக்கும், அதுக்கப்புறமா மாருதின்னு சொல்லி இருக்கும். இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ ஒரு கம்பெனியுடைய பிஇ ரேஷியோவும் எடுப்பாங்க. ஒரு கம்பெனியுடைய பிஇ ரேஷியோவும் எடுப்பாங்க. அப்போ ஒரு கம்பெனியோட பிஇ ரேஷியோ வந்து இன்னொரு கம்பெனியோட பிஇ ரேஷியோக்கும் ஓரளவுக்கு சேமா வருதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படி இல்ல, ஒரு கம்பெனியோடது ரொம்ப ஓவர் வேல்யூ ஆகுது. இப்போ டாடா மோட்டார்ஸோடது வந்து ரொம்ப ஓவர் வேல்யூ ஆகுதுன்னு சொன்னா, அப்படி ஓவர் வேல்யூ ஆகுறதுக்கு எதுவும் ரீசன் இருக்குதா? பர்டிகுலர் ரீசன் இருக்குதா? இங்க அந்த மாதிரி எதுவும் ஸ்பெசிஃபிக்கா எதுவும் நடந்திருக்குதா அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறாங்க.
அப்படி தெரிஞ்சு அது அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா ஓகே. அப்படி இல்லன்னு சொன்னா அத வந்து கன்சிடர் பண்ணிக்கிற மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாரி இந்த பி ரேஷியோ வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு ஷேர் வந்து ஓவர் வேல்யூவா இருக்குதா? ஒரு ஷேர் வந்து ஓவர் வேல்யூஷன்ல இருக்குதா? இல்லன்னா அண்டர் வேல்யூஷன்ல இருக்குதா? அப்படின்றத இந்த பி ரேஷியோ வச்சு தான் மக்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? இத வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பி ரேஷியோ வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமா யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. இந்த கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோவ பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நமக்கு கிராஸா வந்து எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்ப நமக்கு நெட் சேல்ஸ் வந்து ஒரு ரூ. 10,00,000 சேல்ஸ் நடந்திருக்குது. நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ரூ. 4,00,000 கிராஸ் ப்ராஃபிட் வந்திருக்குது. அதாவது கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னா, நம்ம காஸ்ட் ஆஃப் கூட்ஸ வந்து கழிச்சுட்டு ஓகேங்களா? காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் வந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் கழிச்சது போக தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? அ அந்த என்னெல்லாம் பொருட்கள் வித்து போயிருக்கோ, அதோடைய செலவு, அதோட காஸ்ட் அதெல்லாத்தையும் கழிச்சுட்டு நம்ம கிராஸ் ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். ஸோ அந்த கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் மொத்தமா சேல்ஸ் நடந்தா எவ்வளோ வருது? 40% வருது. ஓகேங்களா? 40% வருது அப்படின்னு சொன்னா, ஒரு சேல்ஸுக்கு ரூ. 1 சேல்ஸுக்கு வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 100 சேல்ஸ் நடந்துச்சுன்னு சொன்னா, அதுல வந்து நமக்கு ரூ. 40 கிராஸ் ப்ராஃபிட்டே கிடைக்குது. அந்த காஸ்ட் ஆஃப் த கூட்ஸ தாண்டி, அந்த காஸ்ட் ஆஃப் த கூட்ஸ தள்ளி நமக்கு வந்து ரூ. 40 கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுவும் ஹையரா இருக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. இதுவே நெட் ப்ராஃபிட்டா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நெட் ப்ராஃபிட்ன்றது வந்து ஆஃப்டர் டாக்ஸஸ் அண்ட் மார்ஜின் 13.5% கன்சிடரிங் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் டாக்ஸஸ். ஓகேங்களா? டாக்ஸஸையும் கழிச்சதுக்கு அப்புறமா கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து நம்ம டாக்ஸஸ் எல்லாத்தையுமே கழிச்சு நம்ம நெட் ப்ராஃபிட் எடுத்ததுக்கு அப்புறமாட்டு அதை வந்து நம்ம வந்து நெட் சேல்ஸ் வச்சு நம்ம டிவைட் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ 1,35,000 வந்து நெட் ப்ராஃபிட் வந்து நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், நெட் சேல்ஸ் வந்து 10 லேக்ஸ் சேல்ஸ் நடந்திருக்குன்னு சொன்னா 13.5% வருது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரூ. 100க்கும் நமக்கு வந்து ரூ. 13 கிடைக்குது. ஓகேங்களா? ஒரு ரூ. 100க்கும் வந்து நமக்கு வந்து ரூ. 13 கிடைக்குது. அப்ப ஒரு ரூ. 100க்கும் நமக்கு ரூ. 13.50 காசு கிடைக்குதுன்னு சொன்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, மேனேஜ்மென்ட் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு வருஷமும் இத எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்குறாங்க. இந்த கிராஸ் ப்ராஃபிட்டும் சரி, ஓகேங்களா? இந்த கிராஸ் ப்ராஃபிட்ட வந்து ஒரு வருஷமும் நம்ம மார்ஜின வந்து எப்படி கூட்டுறது? சாரி. ஒரு வருஷமும் நம்மளுடைய கிராஸ் ப்ராஃபிட்ட வந்து எப்படி கூட்டுறது? நெட் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து எப்படி கூட்டுறதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ இத கூட்டுறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த ரேஷியோஸ வச்சு அனலைஸ் பண்ணி நம்ம இன்டர்னல் மேனேஜ்மென்ட் வந்து முடிவு பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சால்வென்சி ரேஷியோன்னு சொல்றாங்க. இந்த சால்வென்சி ரேஷியோ வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து லாங் டெர்ம் சால்வென்சி ரேஷியோ. ஓகேங்களா? ஒண்ணு வந்து லாங் டெர்ம் சால்வென்சி ரேஷியோன்னு வச்சிருக்காங்க. இன்னொன்னு வந்து ஷார்ட் டெர்ம் சால்வென்சி ரேஷியோன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த கம்பெனி இப்ப வாங்கியிருக்கிற கடனு, அதுக்கப்புறமா கடன் வாங்கியிருக்குது. அதுக்கப்புறம் நெறைய பேர் கடன் குடுத்துருக்குது. இத 2யும் வச்சுக்கிட்டு இதால லாங் ரன்ல ரன் பண்ண முடியுமா? இல்ல ஷார்ட் ரன்ல இதால ரன் பண்ண முடியுமா? அப்படின்றத இந்த ரேஷியோஸ வச்சு ஐடென்டிஃபை பண்றாங்க. ஓகேங்களா? இந்த ரேஷியோஸ வச்சு ஐடென்டிஃபை பண்றாங்க. எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். பிக்ஸட் அசெட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஃபர்ஸ்ட். லாங் டெர்ம் ரேஷியோ சால்வன்சி ரேஷியோல பிக்ஸட் அசெட் ரேஷியோன்னு சொல்றாங்க. இந்த பிக்ஸட் அசெட் ரேஷியோல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்மளோட லாங் டெர்ம் ஃபண்ட்ஸ் இருக்குது பாத்தீங்களா? அந்த லாங் டெர்ம் ஃபண்ட்ஸ்ல எவ்வளத்த வந்து நம்ம பிக்ஸட் டெர்ம்ஸ்க்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். லாங் டெர்ம் ஃபண்ட்ஸ் இருக்குது இல்லையா? லாங் டெர்ம் ஃபண்ட்ஸ்ல எவ்வளத்த வந்து நம்ம பிக்ஸட் அசெட்ஸ்க்கு அலோகேட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த பிக்ஸட் அசெட்ஸ் வந்து லாங் டெர்ம் வச்சு டிவைட் பண்றாங்க. அப்படி டிவைட் பண்றப்போ இது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, லெஸ் தென் 1 இருக்கணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா லெஸ் தென் 1 தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப லெஸ் தென் 1 இருக்கணும்னா என்ன அர்த்தமா இருக்கணும்? பிக்ஸட் அசெட்ஸோட வேல்யூ வந்து கம்மியா இருக்கணும். மேல ரூ. 1,000 இருந்துச்சுன்னு சொன்னா, கீழ 1000 மேல ரூ. 100 இருக்குன்னு சொன்னா, கீழ வந்து ரூ. 1000 இருக்கணும். அப்பதானே அது வந்து லெஸ் தென் 1 வரும். நியூமரேட்டர் வந்து கம்மியா இருக்கணும், ஜாஸ்தியா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா தான், அது வந்து வர்ற வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருக்கணும். 1 இருக்க முடியும். இது ஏன் அப்படி லெஸ் தென் 1 இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம லாங் டெர்ம் ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து பிக்ஸட் அசெட்ஸ்க்கு தான் மெயினா யூஸ் பண்ணுவாங்க. அப்படி அந்த பிக்ஸட் அசெட்ஸ்க்கு யூஸ் பண்ணதுக்கு போக, சப்போஸ் ஏதாவது வொர்க்கிங் கேப்பிட்டல் ரிக்வயர்மென்ட்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா கூட, நம்மளால அதுக்கு வந்து அலாட் பண்ண முடியும். ஸோ அப்ப நம்ம வந்து சஃபிஷியன்ட்டா இருக்கோம்னு அர்த்தம். நம்ம வந்து சால்வென்ட்டா இருக்கிறோம். நம்ம நல்ல நிலைமையில இருக்கிறோம்னு அர்த்தம். இதுவே இதுவே இது வந்து 1க்கு மேல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 1க்கு மேல இருக்குது. இப்ப மேல வந்து 1000மும், கீழ வந்து 100ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, இந்த பிக்ஸட் அசெட்ஸ்க்கு வந்த ஃபண்ட்ஸ் வந்து லாங் டெர்ம் ஃபண்ட்ஸ்ல இருந்து வரல. லாங் டெர்ம் ஃபண்ட்ஸ்ல இருந்து மட்டும் இந்த பிக்ஸட் அசெட்ஸ்க்கு வரல. ஷார்ட் டெர்ம் ஃபண்ட்ஸ்ல இருந்தும் இந்த பிக்ஸட் அசெட்ஸ்க்கு வந்து பணம் வந்திருக்குது. அப்பன்னா நம்ம வொர்க்கிங் கேப்பிட்டல் ரெக்வயர்மென்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ இது வந்து ஒரு நல்ல பழக்கம் கிடையாது. இது வந்து நம்ம கம்பெனிய வந்து இன்சால்வென்ட் ஆகுறதுக்கு, பேங்க்ரப்ட் ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்ப கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எப்பவுமே அந்த லாங் டெர்ம் ஃபண்ட்ஸ் வந்து பிக்ஸட் அசெட்ஸ்க்கு தான் மெயினா யூஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ இது வந்து 1க்கு கம்மியா இருக்கணும். பிக்ஸட் அசெட் ரேஷியோ அப்படின்றது வந்து 1க்கு கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோன்னு சொல்றாங்க. நம்ம டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ தான் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? டெப்ட் நம்ம வந்து கடன் பேங்க் லோனாவோ, இல்லன்னா பாண்ட்ஸாவோ
இல்லைன்னா பாண்ட்ஸாவோ இல்லை டிபெஞ்சர்ஸாவோ கொடுத்து நம்ம கடன் வாங்கியிருப்போம். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கும். ஈக்விட்டி வந்து மக்கள்கிட்ட வந்து நம்ம ஷேர்ஸ் வாங்கியிருப்போம். டேரெக்டாக ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி பணத்தை வாங்கியிருப்போம். அப்போ இதில் எவ்வளோ பர்சன்ட் வந்து நம்ம பணம் வந்து ஷேர்ஸ் மூலியமாக கலெக்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பர்சன்ட் வந்து பணம் வந்து நம்ம வந்து பேங்க் லோன் மூலியமாகவும் இல்லை மற்ற லோன்கள் மூலியமாகவும் எவ்வளோ வந்து நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கோம். அப்போ மெயினா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த டெப்ட் வந்து கம்மியா இருக்கிறது நல்லதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த டெப்ட் வந்து நமக்கு கம்மியா இருக்கிறது அப்படின்றது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த ரேஷியோ படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேல வந்து கம்மியா இருக்குது, கீழ வந்து ஜாஸ்தியா இருக்குது. ஸோ 3 லேக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? மேல வந்து டெப்ட் வந்து நம்ம கடன் வாங்கியிருக்கிறது 3,00,000 வாங்கியிருக்கோம். ஆனா ஈக்விட்டி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம ரூ. 5,00,000 வச்சிருக்கோம். கடன் வாங்குனது 3,00,000, ஈக்விட்டி ஷேர் வந்து 5,00,000. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, என்ன ரேஷியோல வருதுன்னு சொன்னா, 0.6:1%. ஓகேங்களா? 0.6:1 அப்படின்ற ரேஷியோல வருது. அப்ப என்னன்னா, ரூ. 1 ஒரு ஷேர் ஹோல்டர் குடுத்திருக்க ரூ. 1க்கு நமக்கு வந்து 0.6 60 காசு வந்து நம்ம கடன் வாங்கி வச்சிருக்கோம். ரூ. 1 ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து நமக்கு ரூ. 1 குடுத்திருக்காருன்னா, அந்த ரூ. 1க்கு நம்ம வந்து 60 காசு கடன் வாங்கி வச்சிருக்கோம். ஸோ அப்ப இது வந்து ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்குது, பிரச்சனை கிடையாது. மாடரேட்டா இருக்குது, பிரச்சனை இருக்காது. இந்த டெப்ட்ல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நம்ம டெப்ட் நெறைய வாங்குறோம் அப்படின்னு சொல்றப்போ, நம்ம டெப்ட் வந்து ஜாஸ்தியா இருக்குது அப்படின்றப்போ, டெப்ட் ஜாஸ்தியா இருக்குன்றப்போ, நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நெறைய குடுக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா? நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து நெறைய குடுக்க வேண்டியிருக்கும். அப்ப இன்ட்ரெஸ்ட் நெறைய குடுக்குறப்போ, இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ப்ராஃபிட்ட வந்து பாதிக்கும். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ராஃபிட்ட பாதிக்கும். நம்மளோட ப்ராஃபிட் வந்து அப்ப குறையும். ஓகேங்களா? நம்மளோட ப்ராஃபிட் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் அவங்க சொல்றாங்க டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோல. ஓகேங்களா? நெக்ஸ்ட். இப்ப ஷார்ட் டெர்ம் சால்வன்சி ரேஷியோஸ் பார்த்துட்டோம். ஷார்ட் டெர்ம் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கரண்ட் கரண்ட் லாங் டெர்ம் சால்வன்சி ரேஷியோஸ் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கரண்ட் ரேஷியோஸ். ஓகேங்களா? கரண்ட் ரேஷியோஸ்ல என்னலாம் வருது? ஷார்ட் டெர்ம்ல என்னலாம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுல கரண்ட் ரேஷியோல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்மளோட கரண்ட் அசெட்ஸையும் கரண்ட் லயபிலிட்டிஸையும் மேட்ச் பண்றாங்க. கரண்ட் அசெட்டையும் கரண்ட் லயபிலிட்டியும் மேனேஜ் பண்றாங்க. இத 2யும் மேட்ச் பண்றப்ப தான் நமக்கு வந்து ஷார்ட் டெர்மா நமக்கு என்னென்ன லயபிலிட்டிஸ் இருக்குது, ஷார்ட் டெர்மா நமக்கு என்னென்ன ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அத நம்மளால மீட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ அசெட்ஸ் வந்து அசெட்ஸ் வந்து ஒரே நிமிஷம் ஃபிரெண்ட்ஸ், ஒரே நிமிஷம். ஓகே. ஓகே. இப்போ கரண்ட் லயபிலிட்டிஸும் கரண்ட் அசெட்டும் நம்ம மேட்ச் பண்றோம். மேட்ச் பண்றப்போ, இப்ப கரண்ட் அசெட்ஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கேஷ், அசெட்ஸ் கன்வெர்ட் ஈஸியா வந்து கேஷா கன்வெர்ட் பண்ற மாரி ஐட்டம்ஸ் இருக்கும். இன்வென்டரி இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மள்ட்ட வந்து 4,00,000க்கு கரண்ட் அசெட் இருக்குது. 4,00,000க்கு கரண்ட் அசெட் வச்சிருக்கோம். கரண்ட் லைபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா 2,00,000க்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, லைபிலிட்டிஸ் கம்மியா இருக்குது. கரண்ட் அசெட்ஸ் வந்து கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஓரளவு இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? கரண்ட் அசெட்ஸ் வந்து நம்மள்ட்ட ஜாஸ்தியா இருக்கணும். ஸோ தட் நம்மளால அந்த கரண்ட் லயபிலிட்டிஸை சமாளிக்க முடியும். கரண்ட்டா நம்மள்ட்ட இருக்கும் இல்லைங்களா லயபிலிட்டிஸ், அதை வந்து நம்மளால சமாளிக்க முடியும். அப்ப இப்ப இந்த ரேஷியோ எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. 2:1ன்னு சொல்லி வந்திருக்காங்க. 2:1ன்னு வச்சிருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்க? ரூ. 1 ஒரு ரூ. 2 நம்ம கரண்ட் அசெட்ஸ் வந்து ரூ. 2 வச்சிருந்தோம்னு சொன்னா, அதுக்கு வந்து ரூ. 1 கரண்ட் லயபிலிட்டி வச்சிருக்கோம். ரூ. 2 கரண்ட் அசெட் வச்சிருக்கோம். அதுக்கு நிகரா பார்த்தீங்கன்னு சொன்னா, ரூ. 1 கரண்ட் லயபிலிட்டி வச்சிருக்கோம். அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு நல்ல நிலைமையில இருக்கோம்னு அர்த்தம். இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம கரண்ட் அசெட்ஸ் ஜாஸ்தியா இருக்கணும் அப்படின்ற கணக்குல நம்ம இங்க நம்ம பாட்டுக்கு கரண்ட் அசெட்ஸ் இன்கிரீஸ் ஆயிட்டே போயிடக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிற ஃபண்ட்ஸ் வந்து நம்மள்ட்ட கேஷ் இருக்குதுன்னு சொன்னா, அது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபண்ட்ஸ். அத வந்து நம்ம ஐடிலா வச்சிருக்க கூடாது. நம்ம எல்லாமே ஒரு கேஷ் நம்ம கிட்ட இருக்குதுன்னு சொன்னா, அது நம்ம ஒண்ணு கடன்காரங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இல்லன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்ப இந்த கேஷ்க்குன்னு ஒரு செலவு நம்ம பண்றோம். இந்த கேஷ்க்குன்னு ஒரு செலவு பண்றோம். அப்போ அந்த கேஷ வந்து நம்ம எக்காரணத்த கொண்டும் ஐடிலா வச்சிரக்கூடாது. அப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒருவேள கரண்ட் அசெட்ஸ் வந்து 2க்கு மேல இருந்துச்சுன்னா, அந்த ரேஷியோ வரும்போது 2க்கு மேல போயிருச்சுன்னு சொன்னா, கேஷ் வந்து ஃபண்ட்ஸ் வந்து ஒருவேள வந்து ஐடிலா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2 வரக்கூடாது. நீங்க வந்து அந்த மாரி ஐடிலா வச்சிரக்கூடாது. 2க்கு மேல நீங்க கொண்டு போயிறாதீங்க. அப்போ ஃபண்ட்ஸ் வந்து ஐடிலா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு 1.2க்கு கீழ கொண்டு போகாம பார்த்துக்கோங்க. 1.2க்கு மேல இருக்கணும். ஓகேங்களா? 1.2க்கு மேல வச்சுக்கோங்க. 2க்கு கீழ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரேஷியோ பொறுத்தவரைக்கும், கரண்ட் ரேஷியோ பொறுத்தவரைக்கும். இந்த கரண்ட் ரேஷியோக்கு அடுத்து லிக்விடிட்டி ரேஷியோ. இந்த லிக்விடிட்டி ரேஷியோல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இன்னும் லிக்விடபிளா, அதாவது கரண்ட் அசெட்டே பார்த்தீங்கன்னு சொன்னா லிக்விடபிளா தான் இருக்கும். கரண்ட் அசெட்டே லிக்விடபிளா தான் இருக்கும். அப்படி அதுவே லிக்விடபிளா இருந்தாலும், அத விட இன்னும் லிக்விடபிளா இருக்கணும்னு கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க? கரண்ட் அசெட்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கரண்ட் அசெட்ல பார்த்தீங்கன்னா இன்வென்டரி இருக்கும். நம்மளோட ஸ்டாக் இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க, ஒருவேள ஸ்டாக்க வந்து உடனடியா வித்து நீங்க பணம் எடுக்க முடியாம இருக்கலாம். ஓகேங்களா? ஸ்டாக்ல இருக்கிற பணத்த வந்து ஸ்டாக்ல நம்ம போட்டு வச்சிருக்கிற பணத்த வந்து நம்ம உடனே வித்து பணமா நம்மளால எடுக்க முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அந்த மாரி ஒரு நிலைமை இருக்கிறதுனால, இந்த லிக்விடிட்டி ரேஷியோல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க கரண்ட் அசெட்ல இருந்து இந்த இன்வென்டரிய கழிச்சிருங்க. ஓகேங்களா? கரண்ட் அசெட்ல இருந்து இந்த இன்வென்டரிக்குள்ள வேல்யூவ நீங்க கழிச்சிருங்க. கழிச்சிட்டு, அது போக இந்த ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அந்த மாரி எதுவும் நீங்க ப்ரீபெய்டா அட்வான்ஸஸ் எதுவும் பண்ணி வச்சிருந்தீங்க சொன்னா, அதையும் கழிச்சிருங்க.
ஓகேங்களா? ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அட்வான்ஸ் எதுவும் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, அதையும் வந்து நீங்க கழிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த லிக்விட் அசெட்ட உள்ள மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 4 லேக்ஸ் இருக்குதுன்னு சொன்னா, அந்த 4 லேக்ல இன்வென்டரி வந்து ஒரு 1 லேக் இருக்குதுன்னு சொன்னா, அந்த இன்வென்டரிய கழிச்சிடுறாங்க. இன்வென்டரி காஸ்ட்ட வந்து கழிச்சுட்டு பார்த்தாங்கன்னு சொன்னா, அ லிக்விட் அசெட் வந்து 3 லேக்ஸ் இருக்கும். கரண்ட் லைபிலிட்டீஸ் வந்து 2 லேக்ஸ் இருக்கும். ஸோ இப்ப பார்த்தா கூட நமக்கு 1.5:1 ரேஷியோல இருக்குது. 1.5:1 ரேஷியோல இருக்குது. ஸோ நமக்கு வந்து நம்ம வந்து நல்லாவே இருக்கிறோம். நம்மளோட கரண்ட் லைபிலிட்டிய சமாளிக்கிற அளவுக்கு நம்மள்ட்ட வந்து கரண்ட் அசெட்ஸ் இருக்கு. ஸோ இந்த லிக்விடிட்டி ரேஷியோவ பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு பேரு இதுக்கு வந்து ஆசிட் டெஸ்ட்ன்னு சொல்றாங்க. இல்ல குயிக் ரேஷியோன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆசிட் டெஸ்ட்ன்னு சொல்றாங்க. இல்லன்னா குயிக் ரேஷியோன்னு சொல்றாங்க. இந்த லிக்விட் ரேஷியோல வந்து இருக்கிறது வந்து உடனடியா நம்ம லிக்விடபிளா கன்வெர்ட் பண்ற மாரி இருக்கிற ஐட்டம்ஸ் தான் இந்த லிக்விட் அசெட்ல இருக்கும். ஓகேங்களா? இமிடியேட்டா நம்ம லிக்விடா கன்வெர்ட் பண்ற ஐட்டம்ஸ் தான் இந்த லிக்விட் அசெட்ல குடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேங்களா? டர்ன் ஓவர் ரேஷியோ பொறுத்தவரைக்கும் ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோன்னு சொல்றாங்க. இந்த ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ தான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பார்த்தோம் இல்லையா? நம்ம சேல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னா, நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல வந்து சேல்ஸ்ன்னு இருக்கும். ஆனா நமக்கு எவ்வளோ ஸ்பீடா இந்த சேல்ஸ் நடக்குது? ரொம்ப ஸ்பீடா சேல்ஸ் நடக்குதா? இல்ல மொத்தமா அங்க வச்சு தான் வந்து மெல்ல மெல்ல சேல்ஸ் நடந்துச்சா? அப்படின்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போ அந்த மாரி ஒரு விஷயத்துக்கு நம்ம ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. இதுல என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு டியூரிங் த இயர். அதாவது நம்ம வித்தோம் இல்லையா? ஒரு பொருள் வித்தோம்ல, அந்த ஒரு பொருள வித்த பொருளுடைய மதிப்பு ஓகேங்களா? அது டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்டரி. நம்ம இன்வென்டரியில வந்து நம்ம பொருட்கள் வச்சிருக்கோம் இல்லையா? எவ்வளவு மதிப்புக்கு நம்ம வந்து ஆவரேஜா பொருட்கள் வந்து இன்வென்டரியில வச்சுக்கிட்டே இருப்போம். ஆவரேஜா எவ்வளவு பொருட்கள் வச்சுட்டே இருப்போம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இன்வென்டரியில வந்து ஒரு ரூ. 80,000 மதிப்புள்ள பொருட்கள் இருந்துட்டு இருக்கும்னு வச்சுப்போம். ஆவரேஜா வந்து ரூ. 80,000 மதிப்புள்ள பொருட்கள் வந்து ரூ. 80,000 மதிப்புள்ள பொருட்கள் வந்து இன்வென்டரியில இருந்துட்டு இருக்குன்னு வச்சுப்போம். ஆனா சேல்ஸ் அந்த அந்த வித்த பொருளோட மதிப்பு, வித்த பொருளோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 6,00,000 இருந்திருக்குது. ஸோ இத போட்டீங்கன்னா, இதுலருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னா, ரூ. 80,000 மதிப்புள்ள பொருட்கள் தான் ஸ்டாக் இன்வென்டரியில இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ரூ. 6,00,000 மதிப்புள்ள உள்ள பொருட்கள் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. அப்போ இன்வென்டரி வந்து பார்த்தீங்கன்னா, 7 1/2 தடவ சுழற்சி நடந்திருக்குது. ஓகேங்களா? 7 1/2 தடவ வந்து இன்வென்டரி வந்து காலியாகி புதுசா இன்வென்டரி நிரம்பிட்டே இருந்திருக்குது. பொருட்கள் வித்து தீர்த்துட்டே இருந்திருக்குது. அதனால அவங்க வந்து புதுசு புதுசா இன்வென்டரி நிரப்பிட்டே இருந்திருக்காங்க. அப்படி எடுத்துக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ இன்வென்டரி தீர தீர பொருட்கள் வந்து பொருட்கள் வித்துட்டே இருந்திருக்குது. இன்வென்டரி தீர்ந்து ஃப்ரெஷ்ஷா பொருட்கள் கொண்டு வந்துட்டே இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ வச்சு நம்மள்ட்ட வந்து இப்போ வியாபாரம் வந்து நல்லா நடந்துட்டே இருந்துச்சா? அப்படி இல்லாம இன்வென்டரி வந்து மங்கி அப்படியே முடங்கி போய் இருந்துச்சா? நம்மள்ட்ட அப்சொல்யூட்டா எதுவும் பொருட்கள் இருந்துச்சா? அப்படின்றத முடிவு பண்ணிக்க முடியும். ஸோ மேனேஜ்மென்ட் அதுக்கேத்த மாரி டெசிஷன்ஸ் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் டெப்டார் டெப்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ ஓகேங்களா? டெப்டார் டர்ன் ஓவர் ரேஷியோ. இதுல வந்து எத பத்தி சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம வந்து கிரெடிட் குடுத்துருக்கோம். நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு கிரெடிட் குடுத்துருக்கோம். கிரெடிட் குடுத்து பொருள் எல்லாம் குடுத்துருக்கோம் அவங்களுக்கு. அவங்க எந்த லெவல்ல வந்து நமக்கு பணத்த வந்து திரும்ப குடுத்துட்டு இருக்காங்க. அத நம்ம வந்து கரெக்ட்டா மானிட்டர் பண்ணிக்கணும் இல்லையா? ஒவ்வொருத்தவங்களும் குடுக்குற பணத்த வந்து திரும்ப கிரெடிட்ல குடுத்த ப பொருட்கள வந்து திரும்ப நமக்கு பணத்த திருப்பி தராங்களா? அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணு வச்சிருக்காங்க. எப்படின்னா, கிரெடிட் சேல்ஸ் வந்து நமக்கு எவ்வளவு நடந்துச்சு அத எடுத்துக்கிறாங்க. அப்புறமா ஆவரேஜ் அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் ஆவரேஜ் அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் எவ்வளவு வருது இருக்குதுன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. கிரெடிட்ல நம்ம சேல்ஸ் வந்து எவ்வளவு நடந்திருக்குதுன்னு சொல்லி குடுக்குறாங்க. ஸோ இத 2யும் வச்சுக்கிட்டு, அ இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் வந்து 4.5 டைம்ஸ் வந்து டர்ன் ஓவர் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் வந்து 4 டைம்ஸ் வந்து டர்ன் ஓவர் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ரூ. 2,00,000 சொல்லி வச்சு பார்த்தீங்கன்னா, ரிசீவபிள்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 9,00,000 அளவுக்கு கிரெடிட் சேல்ஸ் குடுத்துருக்கோம்னு சொன்னா, நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 4.5 டைம்ஸ் வந்து சுழற்சி பண்ணியிருக்கோம். ஸோ அப்ப அதுலருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, கிரெடிட் சேல்ஸ் குடுத்தவங்களும் ஓரளவுக்கு ரீசனபிளா நமக்கு வந்து பணத்த வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. ரீசனபிள் எஃபிஷியன்சி இன் கலெக்டிங் த கிரெடிட் சேல்ஸ் ஓகேங்களா? கிரெடிட் சேல்ஸ் வந்து நமக்கு வந்து கரெக்ட்டா ரிட்டர்ன் ஆகி நமக்கு வந்து வந்துட்டே தான் இருந்திருக்கு. பணம் வந்துட்டே தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. இதுதான் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் பார்த்துட்டோம். அடுத்து ஃபினான்ஷியல் மேத்தமேட்டிக்ஸ்ன்னு போட்டு இதுல வந்து என்ன கொண்டு வராங்கன்னா, கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆன்னுயிட்டீஸ் ஓகேங்களா? கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆன்னுயிட்டீஸ் ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் எடுக்க போறோம். நமக்கு வந்து ஃபியூச்சர்ல பணம் இவ்வளோ வரப்போகுது. ஓகேங்களா? ஃபியூச்சர்ல வந்து நமக்கு வந்து பணம் வரப்போகுது. அப்போ ஃபியூச்சர்ல அவ்வளோ பணம் வருதுன்னு சொன்னா, அதோட பிரசன்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குது? ஸோ இந்த இன்வெஸ்ட்மென்ட்ட நம்ம எடுத்துக்கலாமா? வேண்டாமா? அப்படின்றதெல்லாம் நம்ம எப்படி எத வச்சு முடிவு பண்றோம்? அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் இதுல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் பத்தி கூட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லைட்டா பார்த்துக்கலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு பிரின்சிபல் இருக்கும். அதுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வச்சிருப்பாங்க. வருஷம் வருஷம் மாசம் மாசம் அதே அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அது வந்து போட்டுட்டே இருக்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டூ பிரின்சிபல் ரேட் அதுக்கப்புறமா டைம் ஓகேங்களா? பிரின்சிபல் ரேட் டைம். இதுவே நமக்கு பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் 2ம் சேர்த்து வரணும்னு சொன்னா, நம்ம வந்து இந்த பிரின்சிபல் ரேட் டைம் கூட நம்ம வந்து பிரின்சிபலையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சும்மா ஒரு பேருக்கு சொல்லிட்டு போயிடுறேன் அவ்வளவுதான். இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் காஸ்ட் வந்து ரூ. 60,000 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 12%. ரீபேமெண்ட் வந்து 2 இயர்ஸ் அப்படின்னு சொன்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ வருது? ரூ. 14,400 இன்ட்ரெஸ்ட் வருது. இந்த ரூ. 14,400 வந்து நம்ம 60,000 சேர்த்துட்டோம்னு சொன்னா ரூ. 74,400 வரும். ரூ. 74,400 வரும். இதான் மொத்தமா ரேட். இன்ட்ரெஸ்ட்டும் பிளஸ் அதுக்கப்புறமா பிரின்சிபலும் சேர்த்து போட்டா இந்த ரேட் வரும்.
இதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா நமக்கு தெரியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா பிரின்சிபலோட அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அக்யூமுலேட் ஆயிரும். ஸோ அதனால ஒரு ஒரு வருஷமும் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கூடிய ஜாஸ்தி வந்துகிட்டே இருக்கும். ஒரே ஒரே இன்ட்ரெஸ்ட் வராது. இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பிரின்சிபல் இதுக்கு வந்து ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னு சொன்னா பிரின்சிபல் இன்டூ 1 பிளஸ் ஆர் ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை என். என்னன்றது வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் பெர் இயர் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட். ஓகேங்களா, ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்ட் ஆகும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. டு த பவர் ஆஃப் என் இன்டூ டி. ஓகேங்களா, என் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட், டைம் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃபார் விச் த பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் இன்வெஸ்டட். ஓகேங்களா, எத்தனை வருஷம் நம்ம வந்து பணம் போட்டிருக்கோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த ஏன்றது வந்து மொத்தமாக எவ்வளோ பணம் வருது அப்படின்றது. இப்போ இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அடுத்து வந்து நம்ம வந்து ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, ஃபியூச்சர் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. அவங்க எப்படி போடுவாங்கன்னா ஃபியூச்சர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பிரசன்ட் வேல்யூ இன்டூ 1 பிளஸ் ஆர் ஹோல் டு த பவர் ஆஃப் நம்பர் ஆஃப் இயர்ஸ்னு ஒரு எடுத்துப்பாங்க. இந்த இந்த நம்பர் ஆஃப் என்னன்றது இந்த சின்ன இது வந்து அவங்க விட்டுறாங்க. ஸோ எடுத்துட்டு இந்த ஃபார்முலா வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு தான் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஆகிற மாதிரி வந்து அந்த ஃபார்முலா ரெடி பண்ணிப்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அடுத்து வந்து இந்த ரூல் ஆஃப் 72 சொல்லிட்டு ஒரு ரூல் ஆஃப் 72 சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கான்செப்ட் கொஞ்சம் லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்கோ. இப்போ வந்து ஒரு 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்கேன். நான் 6 வருஷத்துக்கு நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன்னு சொன்னா எனக்கு எப்போ இந்த 1000 ரூபாய் வந்து 2000 ரூபாயா மாறும், எப்போ இந்த 1000 ரூபாய் வந்து 2000 ரூபாயா மாறும் அப்படின்னு சொன்னா ஈஸியாக வந்து நம்ம ஒன்று செஞ்சிடலாம். இந்த 72 டிவைட் பை 6. ஓகேங்களா, 72 டிவைட் பை 6 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னு சொன்னா 12ன்னு வருது பார்த்தீங்களா, 72 டிவைட் பை 6. ஸோ 12 இயர்ஸ் கழிச்சு 12 இயர்ஸ் கழிச்சு இந்த இந்த 1000 ருபீஸ் வந்து 2000 ருபீஸாக மாறும்னு சொல்றாங்க. 12 இயர்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னு சொன்னா இந்த 1000 ருபீஸ் வந்து நமக்கு வந்து 2000 ருபீஸாக மாறும்னு சொல்றாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரூல் ஆஃப் 72 சொல்றாங்க. இது வந்து ஏதாவது ஒன்று இதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ரூல் ஆஃப் 72ன்றது வந்து ஈஸியாக ஒரு சம் வச்சு கேட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் சும்மா லைட்டாக பார்த்துக்கலாம். ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க. ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து மாறவே மாறாது. த்ரூ அவுட் த பீரியட், அந்த லோன் கொடுத்துருக்க பீரியட் வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரே இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும், மாறாது. இதுவே ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து நம்ம எது கூட லிங்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் பேஸ்டு லெண்டிங் ரேட். ஓகேங்களா, மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் பேஸ்டு லெண்டிங் ரேட். நம்மளோட ஃபண்டுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தராங்க இல்லையா ஃபண்டு, அதோட மார்ஜினல் காஸ்ட் அவங்களுக்கு மாறுறப்போ அந்த அந்த ரேட்டை வந்து நமக்கும் சேர்த்து மாற்றுறாங்க. அந்த ரேட்டை வந்து நமக்கும் சேர்த்து மாற்றுறாங்க. ஸோ இதை வந்து ஃப்ளோட்டிங் ரேட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து ஃப்ளோட்டிங் ரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த இது வந்து மாறிக்கிட்டு இருக்கும். இது வந்து மாறாது, ஃபிக்ஸட் ரேட் வந்து மாறாது. அதுக்கடுத்து ஃப்ரண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நம்ம வந்து ஒரு லோன் கொடுக்குறோம்னு சொன்னா லோன் கொடுக்குறப்பமே அப்ஃப்ரண்டா அந்த இன்ட்ரெஸ்ட் மொத்தத்தையுமே கழிச்சிருவாங்க. அப்ஃப்ரண்டா பிரின்சிபல்ல இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சிருவாங்க. ஓகேங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சிட்டு தான் நமக்கு வந்து மிச்ச அமௌண்ட் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க. வழக்கமாக பொதுவாக நமக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் வந்து நமக்கு கிடையாது, ஃபாலோ பண்றது இல்ல. பேங்க்ல வந்து நம்ம என்ன ஃபாலோ பண்றோம், பேக் அண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றாங்க. நம்ம வந்து லோனை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சப்சிக்வெண்டா வந்து நமக்கு வந்து எவ்வளவு வருதுமோ அதை வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, லோனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா நமக்கு வந்து எவ்வளவு சார்ஜஸ் வருமோ அதை வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் வருமோ அதை வந்து நம்ம போட்டுட்டு இருப்போம். ஸோ இதுதான் வந்து பேக் அண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் மேத்தமெட்டிக்ஸ்ல ஆனுவிட்டிஸ். ஓகேங்களா, இப்போதான் ஆனுவிட்டிஸ் வருது. ஆனுவிட்டிஸ்ன்றது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நமக்கு வந்து ஃபியூச்சர்ல இப்போ வந்து மாசம் மாசம் நமக்கு வந்து மாசம் மாசமோ இல்லை வருஷமோ நமக்கு வந்து எதுலையாவது இருந்து ஒரு வருமானம் வருது. ஓகேங்களா, எதுலையாவது இருந்து ஒரு வருமானம் வருது. அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு பேமெண்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஒன்று வந்து ரெசிப்டும் நடக்கலாம், இல்லைன்னு சொன்னா பேமெண்ட்டும் நடக்கலாம். ஏதோ ஒரு பணத்தை வந்து நம்ம ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம், வருஷம் ரிசீவ் பண்றோம், இல்லை மாசம் ரிசீவ் பண்றோம். இல்லைன்னு சொன்னா வருஷம் பே பண்றோம், இல்லைன்னா மாசம் பே பண்றோம். இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து அவங்க ஆனுவிட்டிஸ்னு சொல்றாங்க. அதான் வந்து அவங்க வந்து ஆனுவிட்டிஸ் சொல்றாங்க. ஃபிக்ஸடா ஒரு பேமெண்ட் நம்ம வருஷமோ பண்ணிட்டு வருஷமோ இல்லை மாசமோ பண்ணுவோம், ஒரு பேமெண்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு பேமெண்ட்டை நம்ம வந்து ரிசீவ் பண்ணுவோம். இதுதான் வந்து அவங்க ஆனுவிட்டின்னு சொல்றாங்க. இந்த பேமெண்ட் ஆஃப் ரெண்ட், காருக்குன்னு சொல்லி நம்ம கொடுக்குற இஎம்ஐ, அதுக்கப்புறமா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மந்த்லி நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னா அது அது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா ஆனுவிட்டிஸ்ல சேர்த்துக்கிறாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா ஆனுவிட்டில சேர்க்கறாங்க. இதுல வந்து ரெண்டு சொல்றாங்க. ஒன்னு வந்து ஆர்டினரி ஆனுவிட்டின்னு சொல்றாங்க, இன்னொன்னு வந்து ஆனுவிட்டி டியூன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஒன்னு வந்து ஆர்டினரி ஆனுவிட்டி, இன்னொன்னு வந்து ஆனுவிட்டி டியூன்னு சொல்றாங்க. இந்த ஆர்டினரி ஆனுவிட்டி அப்படின்னு சொன்னா என்னன்னா நம்ம வந்து வருஷம் முடியிறப்போ ஒரு பேமெண்ட்டும் சரி, ஒரு பேமெண்ட்டா இருந்தாலும் சரி, இப்போ வந்து வருஷம் 10,000 ரூபாய் நான் கட்டுறேன். ஓகேங்களா, ஒரு வருஷம் நான் வருஷம் நான் வந்து 10,000 ரூபாய் இதுக்காக ஒன்று கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா அந்த இயர் ரெண்டு முடியிறப்போ
இயர் எண்ட் ஆகுறப்போ நான் 10,000 ரூபாய் கட்டுறேன். ஓகேங்களா? இயர் எண்ட் ஆகுறப்போ நான் 10,000 ரூபாய் கட்டுறேன் அப்படின்னு சொன்னா, அது வந்து ஆர்டினரி ஆன்னுட்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இயர் எண்ட் வரும்போதோ, இல்லன்னா மாச கடைசி வரும்போதோ, நான் வந்து 10,000 ரூபாய் கட்டுறேன் அப்படின்னு சொன்னா, அது வந்து ஆர்டினரி ஆன்னுட்டில சொல்றாங்க. இப்ப வந்து கார் இஎம்ஐயோ, ஆ இப்ப நான் வந்து மாசம் முடியிறப்போ நான் வந்து இஎம்ஐ கட்டுறேன். ஓகேங்களா? கார் இஎம்ஐ இந்த மாரி இது விஷயம் வந்து நம்ம கார் மாசம் முடியிறப்ப நான் கட்டுறேன்னு சொன்னா, அத வந்து ஆர்டினரி ஆன்னுட்டின்னு சொல்றாங்க. இதுவே ஆன்னுட்டி டியூன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஆன்னுட்டி டியூ அப்படின்னு சொன்னா, அந்த வருஷம் தொடங்குறப்பமோ, இல்ல மாசம் தொடங்குறப்பமோ, பிகினிங்லயே நான் கட்டிருவேன். பிகினிங்லயே நான் வந்து பேமெண்ட் பண்ணிருவேன். இல்லன்னா பேமெண்ட்ட ரிசீவ் பண்ணிருவேன். ஓகேங்களா? பிகினிங்லயே நான் வந்து பேமெண்ட் பண்ணிருவேன். இல்லன்னா பேமெண்ட்ட வந்து ரிசீவ் பண்ணிக்குவேன். அததான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆன்னுட்டி டியூன்னு சொல்றாங்க. ஆன்னுட்டி டியூன்னு சொல்றாங்க. இதுல எது வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் பிரீமியம். இப்ப இந்த இன்சூரன்ஸ் பிரீமியம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்லயே வந்து பணம் கட்டிருவோம். ஓகேங்களா? நம்ம இன்சூரன்ஸ் பிரீமியம்லாம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்லயே பணத்த வந்து பே பண்ணிருவோம். பணத்த வந்து பே பண்ணிட்டு தான் நம்ம வந்து அ இன்சூர் பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்னுட்டி டியூல சொல்லுவாங்க. ஆன்னுட்டி டியூன்னா பீரியடோட பிகினிங்லயே பணம் கட்டுறது. ஓகேங்களா? ஆ இப்போ ஆர்டினரி ஆன்னுட்டிய பொறுத்தவரைக்கும், ஃபர்ஸ்ட் 0 டைம்ல பேமெண்ட் இருக்காது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம்ல பேமெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர்ல பேமெண்ட் இருக்கும். செகண்ட் இயர்ல பேமெண்ட் இருக்கும். தேர்ட் இயர்ல பேமெண்ட் இருக்கும். இது வந்து ஆர்டினரி. இது வந்து ஆர்டினரி ஆன்னுட்டி. இதுவே இதுவே ஆன்னுட்டி டியூ. ஓகேங்களா? இதுவே ஆன்னுட்டி டியூல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த 0த் டைம்ல இருந்தே பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு வந்து பணம் வந்து பேமெண்ட் வந்துரும். ஃபர்ஸ்ட் இயர்லயும் பேமெண்ட் இருக்கும். செகண்ட் இயர்லயும் பேமெண்ட் இருக்கும். ஸோ இதுதான் ஆன்னுட்டி டியூக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஆர்டினரி ஆன்னுட்டிக்கும் ஆன்னுட்டி டியூக்குள்ள உள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்களா? புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 0த் டைம்ல வந்து ஆர்டினரி ஆன்னுட்டில பணம் எதுவும் வந்திருக்காது. ஆனா ஆன்னுட்டி டியூவ பொறுத்தவரைக்கும் 0த் டைம்லயே பணம் வந்து வந்துரும். அப்ளிகேஷன் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த 4 கிளாசிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னன்னா பிரசன்ட் வேல்யூனா என்னன்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பிரசன்ட் வேல்யூனா என்னது? ஃபியூச்சர் வேல்யூனா என்னது? அப்படின்னு 2 குடுத்துருக்காங்க. அத நம்ம என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். பிரசன்ட் வேல்யூனா என்ன சொல்றாங்க? பிரசன்ட் வேல்யூ இஸ் த கரண்ட் ஒர்த் ஆஃப் அ ஃபியூச்சர் சம் ஆஃப் மணி. அதாவது இப்போ வந்து எனக்கு ஃப்ரெண்ட் வந்து 1 வருஷம் கழிச்சு 2027ல எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ரூ. 10,000 தரான் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். ஃப்ரெண்ட் வந்து ரூ. 10,000 தர்றான் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு 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 தேதிக்குல ஓகேங்களா? 2026ல இன்னைக்கு தேதியில இந்த ரூ. 10,000 மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்றது தான் பிரசன்ட் வேல்யூன்னு சொல்றோம். ஓகேங்களா? 2027ல இதே தேதியில என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு ரூ. 10,000 தரான் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தேதியில அந்த ரூ. 10,000 மதிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் பிரசன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? பிரசன்ட் வேல்யூன்னு சொல்லி சொல்றோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃப்ரெண்டு சொல்றாங்க ரூ. 10,000 நான் தரேன். 2027ல நான் தரேன் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இத வந்து நான் வந்து ஒரு பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட்ல போட்டேன்னு சொன்னா, எனக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்? ஓகேங்களா? பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட்ல போட்டேன்னு சொன்னா, எனக்கு வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்? இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 7% கிடைக்குதுன்னு வச்சுப்போம். இது இப்ப நீங்க 7% பேங்க்ல போடணும்னு சொல்லி நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்ல. இப்போ வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இன்ஃப்ளேஷன் ரேட்டே நமக்கு வந்து நெறைய போயிட்டு இருக்குது. ஒரு 5%, 6% இன்ஃப்ளேஷன் ரேட் இருந்துச்சுன்னு சொன்னாலே, நம்ம இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டே பார்த்தீங்கன்னு சொன்னா, டிஸ்கவுண்ட் ரேட்டா இருந்து இந்த 10,000 மதிப்ப குறைக்கும். நம்ம இப்ப இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே பார்த்துடலாம். குழப்ப வேண்டாம். இப்போ வந்து எனக்கு வந்து 10,000 வந்து என் ஃப்ரெண்ட் வந்து 2027ல தரேன்னு சொல்றான். ஓகேங்களா? 2027ல ரூ. 10,000 தரேன்னு சொல்றான். அப்போ நான் இன்னைக்கு அந்த ரூ. 10,000 வேல்யூ எவ்வளோன்னு நான் மதிப்பிடுறேன். ஓகேங்களா? மதிப்பிடுறேன். அத நான் எப்படி மதிப்பிடுறேன்னா, எனக்கு நான் வந்து ஒரு பிக்ஸட் டெபாசிட்ல போட்டேன்னா, எனக்கு வந்து 7% கிடைக்கும். பிக்ஸட் டெபாசிட்ல போட்டேன்னா, எனக்கு வந்து 7% கிடைக்கும். அப்போ 7% கிடைக்கிறப்போ ஓகேங்களா சார்? கார்த்திக் ராஜா சார் ஓகேங்களா? ஓகே, ஓகே. இப்போ பிக்ஸட் டெபாசிட்ல போட்டேன்னு சொன்னா, எனக்கு 7% கிடைக்கும். அப்போ நாம வந்து பிரசன்ட் வேல்யூக்குன்னு சொல்லிட்டு ஃபார்முலா போடுறாங்க. பிரசன்ட் வேல்யூவோட ஃபார்முலா என்ன போடுறாங்கன்னு சொன்னா, ஃபியூச்சர் வேல்யூ ஓகேங்களா? ஃபியூச்சர் வேல்யூ எவ்வளவு? ரூ. 10,000 ஓகேங்களா? ரூ. 10,000 டிவைடட் பை 1 பிளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7% சொல்லியிருக்காங்க. ஸோ 7% சொன்னா 0.07 ஓகேங்களா? 7% 0.07% டு த பவர் ஆஃப் 1 இயர் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு எவ்வளவு வருது? ரூ. 9,345 வருது. ரூ. 9,345 வருது. ஓகேங்களா? என் ஃப்ரெண்ட் வந்து 1 வருஷம் கழிச்சு எனக்கு வந்து ரூ. 10,000 குடுத்தான் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மதிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா, ரூ. 9,345 வருது. எவ்வளவு ரூவா வச்சு? 7% வச்சு நான் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 7% வச்சு நான் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்? எனக்கு வந்து நான் வந்து ஒரு பேங்க்ல போய் நான் டெபாசிட் பண்ணேன்னு சொன்னா, எனக்கு வந்து 7% வட்டி கிடைக்கும். ஓகேங்களா? பேங்க்ல நான் வந்து டெபாசிட் பண்ணேன்னு சொன்னா, எனக்கு 7% வட்டி கிடைக்கும். ஸோ அந்த அந்த அமௌண்ட் வச்சு நான் அத வந்து நான் டிஸ்கவுண்ட் பண்ணி குடுத்துருக்கேன். ஸோ இத வச்சு நான் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு, இப்ப நான் என்ன முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இந்த இந்த ரூ. 9,345 இன்னைக்கு குடு. ஓகேங்களா? என் ஃப்ரெண்ட் வந்து இன்னைக்கு வந்து என்ட்ட வந்து இந்த ரூ. 9,345 குடு. நான் வந்து உனக்கு அடுத்த வருஷத்துல நான் ரூ. 10,000 குடுக்குறேன் அப்படின்னு சொன்னான்னா, எனக்கு இது வந்து ஓகே.
இன்னைக்கு தேதிக்கு நீ எனக்கு வந்து ஒரு 9,345 ரூபா கொடு, நான் வந்து ஒரு வருஷம் கழிச்சு வந்து உனக்கு வந்து 10,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா இதுவே எனக்கு வந்து நீ ஒரு 9,500 ரூபா கொடு, 9,500 ரூபா கொடு, நான் ஒரு வருஷம் கழிச்சு நான் வந்து உனக்கு வந்து 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா நமக்கு இது வந்து நஷ்டம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படிதான் இது வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? பிரசன்ட் வேல்யூல வந்து அவர் என்ன கேட்கிறாருன்னா 9,500 ரூபாய் எனக்கு இப்ப குடு. நான் வந்து உனக்கு ஒரு வருஷம் கழிச்சு 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னா, எனக்கு வந்து பேங்க் வட்டி கூட வரல. பேங்க் வட்டி கூட எனக்கு வந்து வரல. நீங்க இந்த பேங்க் வட்டி போடாம நீங்க சும்மா உங்க ஃப்ரெண்டுக்கு குடுத்தீங்கன்னு சொன்னா கூட, இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து ஆக்ட் ஆகும். இன்ஃப்ளேஷன் ரேட் ஒரு 5% 6% ஆக்ட் ஆகும். அப்ப அந்த 5% 6% வந்து நமக்கு நஷ்டம் தான். நீங்க சும்மா குடுத்துட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு குடுத்துட்டு நீங்க வாங்குனீங்கன்னு சொன்னா கூட, அந்த இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து நமக்கு குறைக்க தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிரசன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிரசன்ட் வேல்யூ வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. அடுத்து ஃபியூச்சர் வேல்யூ. ஃபியூச்சர் வேல்யூன்றது நம்ம நார்மலா நம்ம நம்ம வந்து இன்னைக்கு என்ட்ட பணம் இருக்குது. இன்னைக்கு வந்து என்ட்ட வந்து ஒரு கையில வந்து ஒரு பணம் இருக்குது. அத கொண்டு போய் நான் எங்கேயோ வந்து இன்வெஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? என்ட்ட வந்து ஏதோ ஒரு பணம் இருக்குது. அத கொண்டு போய் நான் இன்வெஸ்ட் பண்றேன். அப்ப ஃபியூச்சர்ல வந்து எனக்கு எவ்வளோ பணம் வரும்? ஓகேங்களா? ஃபியூச்சர்ல வந்து எனக்கு எவ்வளோ வரும்? இன்னைக்கு நான் ஒரு பணத்த வந்து இன்வெஸ்ட் பண்றேன். அப்ப ஃபியூச்சர்ல வந்து எனக்கு எவ்வளோ பணம் வரும்? ஸோ அந்த மாரி தெரிஞ்சுக்கிறது தான் ஃபியூச்சர் வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்ப இந்த ஃபியூச்சர் வேல்யூ தெரிஞ்சுக்கிறப்ப தான் நான் சொன்னேன் இல்லையா? நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுறப்போ ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த இடத்திலேயே பார்த்தோம் இல்லையா? அந்த ஃபார்முலா தான் இதுல போட்டுருக்காங்க பாருங்க. அதே ஃபார்முலா தான் இதுல போட்டுருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம ஒரு பணம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்ம பேங்க்ல கொண்டு போடுறோம்னு சொன்னா, 1 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்? அப்படின்றத நம்ம அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ அதே இன்ட்ரெஸ்ட் அதே ஃபார்முலா தான் இதுல கொண்டு வந்திருக்காங்க. ஃபியூச்சர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பிரசன்ட் வேல்யூ இன்டு 1 பிளஸ் ஆர் டு த பவர் ஆஃப் என். ஓகேங்களா? 1 பிளஸ் ஆர் டு த பவர் ஆஃப் என். இதுல வந்து ஆர்ன்றது இன்ட்ரெஸ்ட் ரேட், என்னன்றது வந்து நம்பர் ஆஃப் பீரியட். என்னன்றது நம்பர் ஆஃப் பீரியட். இப்போ இதுல வந்து ஒரு சும்மா ஒரு பேருக்கு எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு 10,000 ரூபாய் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்லைன்னா நான் எஃப்டிலயோ போடுறோம். 8% போடுறோம்னு சொன்னா நமக்கு வந்து 1 இயர் கழிச்சு நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 10,800 கிடைக்கும். 10,800 கிடைக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய ஃபியூச்சர் வேல்யூ. இதுதான் நம்மளுடைய ஃபியூச்சர் வேல்யூ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ நம்ம ஃபியூச்சர் வேல்யூ தெரிஞ்சுக்க போறோம். ஃபியூச்சர் வேல்யூல எது பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து ஆர்டினரி ஆன்னுயிட்டி. ஓகேங்களா? ஃபியூச்சர் வேல்யூ தெரிஞ்சுக்க போறோம். ஒரு ஆர்டினரி ஆன்னுயிட்டியோட ஃபியூச்சர் வேல்யூ தெரிஞ்சுக்க போறோம். ஆர்டினரி ஆன்னுயிட்டின்னு சொன்னா, நமக்கு வருஷம் ஆரம்பிக்கிறப்போ 0 இன்னைக்கு உள்ள வருஷம் 0, 1, 2, 3, 4. அப்போ ஆர்டினரி ஆன்னுயிட்டினா நமக்கு தெரியும். இந்த வருஷத்துல இருந்து தான் பணம் வரும். ஓகேங்களா? இன்கமோ இல்லைன்னா பேமெண்ட்டோ இந்த வருஷத்துல இருந்து தான் வரும். இந்த 0th வருஷத்துல பணம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்க்கு நம்ம வந்து ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுல வந்து எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, future value of ordinary annuity calculates the total value of series of equal regular payments at a specific point in the future. ஓகேங்களா? specific point in the future. This future point is typically the date of last repayment. ஓகேங்களா? இந்த future pointல தான் லாஸ்ட் ரீபேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம டெபாசிட் பண்றோம். ஓகேங்களா? டெபாசிட் வந்து அக்கவுண்ட்ல இருந்து டெபாசிட் பண்ணிட்டே வரோம். ஒரு ஒரு வருஷமும் முடிய நம்ம டெபாசிட் பண்றோம்னு வச்சுப்போம். ஒரு ஒரு வருஷமும் முடிய நம்ம டெபாசிட் பண்றோம். அப்ப என்ன பண்ணுவோம்? 8,000 ரூபாய் பார்த்தீங்கன்னு சொன்னா, வருஷத்துல 8K வரும். அடுத்து 2வது வருஷத்துல 8,000, 3வது வருஷத்துல 8,000, 4வது வருஷத்துல 8,000. இந்த மாதிரி பணத்தை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சீரிஸ் ஆஃப் ஆனுவிட்டிஸ் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? இதோட ஃபியூச்சர் வேல்யூ என்னன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இதோட ஃபியூச்சர் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வருஷம் நான் அந்த 0th டைம்ல நான் பே பண்ணல. வருஷம் முடிய நான் பே பண்ணிட்டு வந்திருக்கேன். 8,000 போட்டு வந்திருக்கேன். அப்போ இதுக்கு வந்து எனக்கு 7% இன்ட்ரெஸ்ட். அப்ப இதோடைய ஃபியூச்சர் வேல்யூ என்னன்னு சொல்றாங்க. அப்ப கேட்கிறப்போ இதை நம்ம நார்மலா நம்ம கண்டுபிடிக்கிறதா இருந்துச்சுன்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, டெபாசிட் 1 முத வருஷத்துல 8,000 ரூபாய் போடுறாங்க இல்லையா? வருஷம் ஃபர்ஸ்ட் இயர். ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு பாத்தீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இயர் டெபாசிட் நான் வந்து வருஷம் வந்து 8,000 ரூபாய் போடுறேன். வருஷம் முடிஞ்சது நான் 8,000 ரூபாய் போடுறேன் பாத்தீங்களா? இந்த 8,000 ரூபாய்க்கு எனக்கு 3 வருஷத்துக்கு கிடைக்கும். ஏன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷம். மொத்தம் வந்து 4 வருஷம். அதுல வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் பணத்தை போடுறேன். ஓகேங்களா? வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போடுறேன். அப்போ எனக்கு இந்த 8,000 ரூபாய்க்கு 3 வருஷத்துக்கு எனக்கு வட்டி அவங்க தரணும். இந்த 8,000 ரூபாய்க்கு 3 வருஷம் வட்டி தரணும். அடுத்து 2வது வருஷத்துல கொண்டு போய் நான் இன்னொரு 8,000 ரூபாய் போடுவேன். அப்ப இந்த வருஷத்துக்கு இந்த 2வது தடவை போடுறப்போ எனக்கு வந்து அவங்க 3வது வருஷத்துக்கும் 4வது வருஷத்துக்கும் உள்ள வட்டி தரணும். ஓகேங்களா? 3வது வருஷத்துக்கும் 4வது வருஷத்துக்கும் உள்ள வட்டி தரணும். ஓகே. 2 வருஷத்துக்கு வட்டி தரணும். அடுத்து 1வது வருஷம் நான் வந்து ஒரு 8,000 ரூபாய். சார் 2வது வருஷம் 3வது வருஷம் 3வது வருஷத்துல போய் நான் ஒரு 8,000 ரூபாய் போடுறேன். ஓகேங்களா? அப்ப அவங்க எனக்கு ஒரு வருஷத்துக்குள்ள வட்டி தரணும்.
ஸோ இந்த மாதிரி அவங்க வட்டி தரணும். அப்போ அது எல்லாத்தையுமே அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. ஃபியூச்சர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு 8000 இன்டூ 1 + r⁻3 அதை போட்டு ஒரு வருஷமும் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபியூச்சர் வேல்யூ ஒரு வருஷத்துக்கும் கண்டுபிடிச்சாங்க. முதல் வருஷம் போட்ட டெபாசிட்டுக்குள்ள ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. 2வது வருஷம் போட்ட டெபாசிட்டுக்குள்ள ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. 3வது வருஷம் போட்ட டெபாசிட்டுடைய ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. 4வது வருஷம் போட்டதோடைய ஃபியூச்சர் வேல்யூ. 4வது வருஷம் போட்ட ஃபியூச்சர் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அதே வேல்யூ தான் வரும். 4வது வருஷம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அதே வேல்யூ தான் வரும். ஏன்னா அதில் வந்து 0 தான். அது அந்த இன்ட்ரெஸ்ட் காம்பனெண்ட்ல வந்து உங்களுக்கு 0ல தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து 8000 ரூபாய் மட்டும் அப்படியே வரும். ஸோ அதை போட்டிங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 35,519 ரூபா வருது. ஃபியூச்சர் வேல்யூ அவங்க 4 வருஷமா 8000 ரூபாய் வருஷம் முடியிறப்ப போட்டாங்கன்னு சொன்னால் 7% வச்சு போட்டாங்கன்னு சொன்னால் அந்த வருஷம் முடியிறப்போ 4 வருஷம் முடியிறப்போ அவங்களுக்கு வந்து 35,519 ரூபா கிடைக்கும். இது வந்து எதில் ஆர்டினரி ஆன்விட்டியில், ஓகேங்களா. இது வந்து ஆர்டினரி ஆன்விட்டியில். இதுவே ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் அன் ஆர்டினரி ஆன்விட்டி, ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் அன் ஆர்டினரி ஆன்விட்டியை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 0 ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து பேமெண்ட் வரும். ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயரில், தேர்ட் இயரில், ஃபோர்த் இயரில் வரும். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சரில் வந்து நமக்கு என்ன வருது, பணம் வந்துட்டு இருக்குது, ஓகேங்களா. இந்த ஃபியூச்சர் இயர்ஸில் வந்து நமக்கு பணம் வருது. அந்த ஃபியூச்சர் இயரில் பணம் வருது பார்த்தீங்களா, அதோடைய ப்ரெசென்ட் வேல்யூ, இன்னைக்கு என்ன வேல்யூ. ஃபியூச்சரில் உங்களுக்கு பணம் வருது, சந்தோஷம். ஆனால் அப்படி ஃபியூச்சரில் உங்களுக்கு வர்ற பணத்தோடைய இன்னைக்குள்ள வேல்யூ எவ்வளோ, இன்னைக்குள்ள வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க, ஓகேங்களா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரீபே த லோன் பை மேக்கிங் ஏ பேமெண்ட் ஆஃப் 15,000 எண்ட் ஆஃப் த எவ்ரி இயர் போட்டுட்டு இருக்காங்க. சும்மா இதெல்லாம் ஒரு பேருக்கு வச்சுக்கோங்க. 15,000 ரூபா வச்சு நம்ம ஒரு வருஷம் போட்டுட்டே வரோம், ஓகேங்களா. 15,000 வச்சு நம்ம ஒரு வருஷம் எண்ட்லேயும் நம்ம போட்டுட்டே வரோம். 3 வருஷம் நம்ம போடுறோம். அப்போ 3 வருஷம் போடுறோம்னு சொன்னால் அதோட ப்ரெசென்ட் வேல்யூ எப்படி இருக்கும். ப்ரெசென்ட் வேல்யூட ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா. ப்ரெசென்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் வேல்யூ டிவைட் பை 1 + r⁻n பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலா போட்டு கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ முதல் வருஷம் எண்ட் ஆஃப் 1 இயர் நீட்ஸ் டு பி டிஸ்கவுண்டட் 1 இயர் பேக், ஓகேங்களா. முதல் வருஷத்தில் நம்ம ஒரு வருஷம் டிஸ்கவுண்ட் பண்ணணும். முதல் வருஷம் நம்ம வந்து 15,000 ரூபா கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இந்த 15,000 ரூபாயில எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணணும். இந்த 11% கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த 11% வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணணும். முதல் வருஷத்தில் டிஸ்கவுண்ட் பண்ணணும். அடுத்து இந்த 2வது வருஷத்தில் 2 வருஷத்துக்கு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணணும். 2 வருஷத்துக்கு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணணும். இந்த 3வது வருஷத்தில் 3 வருஷத்துக்கு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணணும், ஓகேங்களா. 3 வருஷத்துக்கு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணணும். அப்படி அதை எல்லாத்தையுமே டிஸ்கவுண்ட் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு 36,655 ரூபா வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ், புரியுதுங்களா. இது கொஞ்சம் குழப்பமான கான்செப்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா கவனிச்சா தான் புரியும்னு நினைக்கிறேன், ஓகே. ஸோ ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஆர்டினரி ஆன்விட்டி அப்படின்றது வந்து என்னன்னா, நமக்கு வந்து ஃபியூச்சரில் ஒரு வருஷமும் முடிய நமக்கு பணம் வரும். ஃபியூச்சரில் ஒரு வருஷமும் முடிய நமக்கு பணம் வருது. அந்த ஃபியூச்சரில் முடிய நமக்கு பணம் வருது பார்த்தீங்களா, அதோட ப்ரெசென்ட் வேல்யூ என்னன்றதை நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்போ முதல் வருஷத்தோட வேல்யூவை நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். முதல் வருஷம் 15,000 ரூபா கொடுக்குறாரு, அந்த 15,000 ரூபாயை டிஸ்கவுண்ட் பண்ணி குறைச்சிடும். 2வது வருஷம் 15,000 ரூபா கொடுக்குறாரு, அதை 2 வருஷம் டிஸ்கவுண்ட் பண்ணி குறைச்சிடும். 3வது வருஷம் கொடுக்குறாரு, அதை 3 வருஷம் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி குறைச்சிடும். அப்படி குறைச்சிட்டு போடுற வேல்யூ தான் ப்ரெசென்ட் வேல்யூ நமக்கு வரும், ஓகேங்களா. இது ஒன்று. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஆன்விட்டி டியூ. இப்போ நம்ம பார்த்தது என்னன்னு சொன்னா ஆர்டினரி ஆன்விட்டி பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்தது வந்து ஆர்டினரி ஆன்விட்டி பார்த்தோம். அடுத்து வந்து பார்க்க போகிறது ஆன்விட்டி டியூ பார்க்க போறோம், ஓகேங்களா. ஆன்விட்டி டியூ பார்க்க போறோம். இதுல வந்து எப்படி இருக்கும், 0 1 2 3 அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னா இந்த வருஷமே பேமெண்ட் வரும். இந்த 0th டைம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த முதல் வருஷம் தொடக்கம், பிகினிங், அந்த பிகினிங்லேயே பேமெண்ட் வரும். அதை தான் அவங்க வந்து ஆன்விட்டி டியூன்னு சொல்றாங்க, ஓகேங்களா. இந்த பிகினிங்லேயே பணம் வரும். அப்போ இந்த பிகினிங்லேருந்தே நாங்கள் பணம் போட்டு வரோம். ஒரு வருஷத்துலேயும் பிகினிங்லேருந்தே பணம் போட்டு வரோம். அப்போ பிகினிங்லேருந்து போட்டு வரப்போ எங்களுக்கு ஃபியூச்சர் வேல்யூ என்ன வரும்னு கேட்குறாங்க. நம்ம ஆக்சுவலாக நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்விட்டிக்கும் நம்மளுடைய ஆர்டினரி ஆன்விட்டிக்கும் ஃபியூச்சர் ஆன்விட்டி இருக்குது பார்த்தீங்களா, சாரி, ஆர்டினரி ஆன்விட்டிக்கும் ஆன்விட்டி டியூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டினரி ஆன்விட்டியில் 0, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 2 3 இருக்குன்னா இந்த 0th டைம்ல பணம் வராது. இந்த 1வதுல இருந்து தான் பணம் வரும். எண்ட்ல தான், வருஷத்தோட முடிவுல தான் நமக்கு பணம் வரும். ஆனா ஆன்விட்டி டியூவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 0த்லேயே பணம் வந்துடும். 0th பணம் வந்துடும். அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர்ல பணம் வரும், செகண்ட் இயர்ல பணம் வரும். இப்போ இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, ஆன்விட்டி டியூவில் பொறுத்த வரைக்கும் இந்த கேப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். இந்த ஆன்விட்டி டியூவை பொறுத்த வரைக்கும் இந்த கேப்பில் நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஆனால் ஆர்டினரி ஆன்விட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் இயரில் பணம் வராது, எண்டில் தான் நமக்கு பணம் வருது. ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் தான் நமக்கு பணம் வருது. எண்டில் பணம் கொடுக்குறதுனால நமக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்க தேவையில்லை. எண்டில் பணம் வரதுனால இங்கே நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க தேவையில்லை. ஆனால் ஆன்விட்டி டியூவை பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், ஓகேங்களா. அதனால இதை தனியாக பிரித்து காட்டியிருக்காங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதனால இதை தனியாக பிரித்து காட்டியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே நீங்கள் அதை வச்சு பார்க்குறீங்கன்றப்போ ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் ஆன்விட்டி ஆன்விட்டி டியூவை பொறுத்த வரைக்கும் இந்த இதுலேயே பணம் வருது. ஃபியூச்சரில் நாங்கள் பணம் போட்டே வரோம். அப்போ எங்களுக்கு ஃபியூச்சர் வேல்யூ எவ்வளோ வருது,
ப்ரெசென்ட்ல பணம் போட்டே வரும், ஃபியூச்சர்ல எவ்வளோ வருது ஓகேங்களா? ப்ரெசென்ட்ல பணம் போட்டு வரும், ஃபியூச்சர்ல எவ்வளோ வருது அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம பழைய எக்ஸாம்பிளே தான் எடுத்திருக்கோம் ஓகேங்களா? ரூ. 8,000 வச்சு பிகினிங்லேருந்தே நம்ம கொடுத்துட்டு வரோம். ரூ. 8,000 வச்சு நம்ம பிகினிங்லேருந்தே கொடுத்துட்டு இருக்கோம். 7% கொடுக்குறோம். அப்போ நமக்கு வந்து ஃபியூச்சர் வேல்யூ வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொன்னா, நீங்க இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபியூச்சர் வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்தப்போ, இந்த ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் ஆர்டினரி ஆன்னுயிட்டி பார்க்குறப்போ, என்ன பார்த்துருக்கோம்? நம்ம டெபாசிட்டுக்கு 3 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம பார்த்துருக்கோம். 3 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் தான் பார்த்துருக்கோம். ஆனா, இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, 4 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்த்துருப்பாங்க. ஏன்னா, அந்த எக்ஸ்ட்ராவா 1 வருஷத்துக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 1 வருஷத்துக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். ஸோ, அப்படி நம்ம எல்லா வருஷத்துக்கும் பார்க்குறோம். அப்ப நமக்கு ரூ. 38,005 வருது. ஸோ, இதே மாதிரி பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ஆன்னுயிட்டி டியூ பார்க்குறப்பவும், இதே நமக்கு 0லேருந்தே வரும். 0லேருந்தே நமக்கு பேமெண்ட்டோ இல்ல ரிசப்ஷனோ வரும். 0லேருந்தே நமக்கு வந்து பேமெண்ட்டோ ரிசப்ஷனோ வரும். ஸோ, அத வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, வருஷத்துலேருந்தே நம்ம பேமெண்ட்ட வந்து டிஸ்கவுண்ட் பண்ணணும். வருஷமே இப்போ வந்து ஒரு ரூ. 15,000 குடுக்குறாருன்னு சொன்னா, ரூ. 15,000 குடுக்குறாருன்னு சொன்னா, அந்த ரூ. 15,000க்கு வருஷத்திலேயே நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணணும். வருஷத்திலேயே நம்ம டிஸ்கவுண்ட் பண்றோம். அப்ப 15,000 வரும். அடுத்த வருஷம் டிஸ்கவுண்ட் பண்றோம். 1 வருஷத்துக்கு டிஸ்கவுண்ட் பண்றோம். அப்ப 13,000 வரும். அடுத்த 2 வருஷத்துக்கு டிஸ்கவுண்ட் பண்றோம். அப்ப 12,000. ஸோ எல்லாத்தையும் போட்டோம்னு சொன்னா 40,687 ரூவா வருது. ஓகேங்களா? 40,687 ரூவா வருது. இது வந்து பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ஆன்னுயிட்டி டியூ. ஓகேங்களா? ஓகே. இதோட அந்த இது முடிஞ்சுச்சு. ஆன்னுயிட்டீஸ் முடிஞ்சுச்சு. அடுத்து வந்து கால்குலேஷன் ஆஃப் ஈல்ட் டூ மெச்சூரிட்டி. ஓகேங்களா? கால்குலேஷன் ஆஃப் ஈல்ட் டூ மெச்சூரிட்டி. இந்த இதுல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம வந்து நெறைய இன்வெஸ்ட்மென்ட்ஸ் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? நமக்கு வந்து நெறைய இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து பண்ண வேண்டியிருக்கும். எதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம்? பாண்டுல இன்வெஸ்ட் பண்றோம்னு வச்சுப்போம். பாண்ட் இந்த மாரி விஷயங்கள நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அப்போ இது சரியான இன்வெஸ்ட்மென்ட்டா? நான் வந்து ஒரு விலை குடுத்து வாங்குறேன். ஒரு ரூ. 1000 குடுத்து வாங்குறேன் அப்படின்னு சொன்னா, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்தா அ அதாவது எப்படின்னா, இப்ப நான் ரூ. 1000 குடுத்து வாங்குறேன்னு சொன்னா, இந்த ரூ. 1000 இந்த பாண்டுக்கு ஒர்த் தானா? நான் குடுத்திருக்கிற ரூ. 1000 இந்த பாண்டுக்கு ஒர்த் தானா? இல்லன்னா நான் ஜாஸ்தியா குடுத்துட்டேனா? ரூ. 1000 நான் ஜாஸ்தியா குடுத்திருக்கேனா? இல்லன்னா கம்மியா குடுத்திருக்கேனா? அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஒரு ஒரு பாண்ட நான் வந்து வாங்க போறேன்னு சொன்னா, அந்த பாண்டுக்கு உண்மையிலே மார்க்கெட் வேல்யூ எவ்வளவா இருந்திருக்கும்? உண்மையிலே மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லிட்டு செகண்டரி மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் வேல்யூன்னு போட்டு ஒரு பாண்ட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ரூ. 850 போட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஆனா, உண்மையிலே உண்மையிலே அந்த பாண்டோட வேல்யூ வந்து ரூ. 850 தானா? அதெல்லாம் எனக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அந்த வேல்யூவேஷன்லாம் நான் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஸோ அத செஞ்சு பார்த்துட்டு தான் நான் வந்து ஒரு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா, வேண்டாமா அப்படின்னு சொல்லி நான் முடிவு எடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் எனக்கு உதவி பண்றது தான் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பாண்ட் வேல்யூவேஷன் ஓகேங்களா? இந்த பாண்ட் வேல்யூவேஷன் வச்சு இந்த பாண்ட் வேல்யூவேஷன வச்சுக்கிட்டு, இந்த ஈல்ட் டூ மெச்சூரிட்டி இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, ஒரு பாண்டுல நான் பணம் போடலாமா, வேண்டாமா? எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும்? அப்படின்றதெல்லாம் நான் கால்குலேட் பண்ண போறோம். அதுதான் இந்த பாண்ட் வேல்யூவேஷன்ல நம்ம படிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சும்மா ஒரு பாண்ட்ஸ பத்தி லைட்டா ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்துருக்காங்க. பாண்டுன்றது என்னது? நமக்கு தெரிஞ்ச மாரி கவர்ன்மெண்ட் இஷ்யூ பண்றாங்க. பாண்ட் வந்து கவர்ன்மெண்ட் கடன் தேவைப்படுன்றப்ப பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. கார்ப்பரேஷன்ஸ்க்கு தேவைப்படுறப்ப பாண்ட் இஷ்யூ பண்றாங்க. இதெல்லாம் எதுக்கு? அவங்களுக்கு வந்து கேப்பிட்டல் எதுவும் தேவைப்படுதுன்றப்ப அவங்க பாண்ட் இஷ்யூ பண்ணி வந்து பணம் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து யார்ட்ட இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து அவங்க வந்து பணம் வாங்கிக்கிறாங்க. இந்த பாண்ட இஷ்யூ பண்ணி இன்வெஸ்டர்ஸ்ட்ட இருந்து வந்து அவங்க வந்து பணம் வாங்கிக்கிறாங்க. இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து அவங்க வந்து பணம் வாங்கிக்கிறாங்க. இந்த பாண்ட் அப்படின்றது வந்து ஒரு நெகோஷியபிள் ப்ராமிசரி நோட்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு நெகோஷியபிள் ப்ராமிசரி நோட்டா இருக்குன்னு சொல்றாங்க. இதுல செக்யூர்ட் பாண்ட்ஸும் வச்சிருப்பாங்களாம், அன்செக்யூர்ட் பாண்ட்ஸும் வச்சிருப்பாங்களாம். ஓகேங்களா? இது வந்து செக்யூர்ட் பாண்ட்ஸும் வச்சிருப்பாங்களாம், அன்செக்யூர்ட் பாண்ட்ஸும் வச்சிருப்பாங்களாம். அதுல என்ன குடுக்குறாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் குடுக்குறாங்களாம். இந்த பாண்ட் குடுக்குறாங்க பார்த்தீங்களா? இந்த பாண்ட் குடுக்குறப்போ உங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் குடுத்துடுறாங்களாம். கடைசியா அந்த பாண்ட நம்ம திரும்ப வாங்குறாங்கல்ல நம்மள்ட்ட இருந்து இயர் மொத்தமா முடிஞ்சு மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சு இந்த பாண்ட் வாங்குறாங்கல்ல, அப்ப நமக்கு பிரின்சிபலையும் திரும்ப குடுத்துருவாங்க. அப்ப நம்ம பிரின்சிபலையும் நமக்கு திரும்ப குடுத்துடுறாங்க. அடுத்து இது வந்து செகண்டரி மார்க்கெட்ல நீங்க இந்த பாண்ட கொண்டு போய் ஈஸியா வித்துறலாம். அதாவது பிரைமரி மார்க்கெட்ல இந்த பாண்ட இஷ்யூ பண்றாங்க. அதாவது இந்த என்டிஎஸ் நம்ம பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தோம் இல்லையா? நெகோஷியபிள் டீலிங் சிஸ்டம்னு சொல்லி நம்ம பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? அது மூலியமா தான் கவர்ன்மெண்ட் வந்து பாண்ட வந்து இஷ்யூ பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் டைம். பாண்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் இஷ்யூ பண்றப்போ அந்த மாரி என்டிஎஸ் பிளாட்ஃபார்ம்லலாம் இஷ்யூ பண்ணிட்டு, அடுத்து செகண்டரியா நடக்கிறப்போ அது ஏற்கனவே வித்து போன பாண்ட்ஸ வந்து வாங்குனவங்க வந்து திரும்ப வந்து செகண்டரி மார்க்கெட்ல விப்பாங்க. எனக்கு பாண்ட் போதுங்க, நீங்க வேற யாராவது வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அந்த பாண்ட விப்பாங்க. அப்படி விக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நெறையவே வாங்குவாங்க. அதனால அது பாண்ட வந்து நீங்க ஈஸியா வித்துக்கலாம். ஒரு பாண்ட நீங்க வாங்குனீங்கன்னு சொன்னா, நீங்க கையிலேயே வச்சுக்கிற மாரி பிரச்சனை வந்துராது உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு பாண்ட நீங்க வாங்குனீங்கன்னு சொன்னா, அது கையிலேயே தங்கி போயிரும். யாரும் வாங்காம போயிருவாங்களோ நீங்க பயப்பட தேவை கிடையாது. ஏன்னா அது வந்து ஹைலி லிக்விடபிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாண்ட் வந்து எப்படி சேல் பண்ணுவாங்கன்னு சொன்னா, அது அதோட ஒரிஜினல் வேல்யூ 100னா 100ல சேல் பண்ணுவாங்க. இல்லன்னா டிஸ்கவுண்ட் வேல்யூ அந்த மாரி சேல் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. மெச்சூரிட்டி பீரியட் ஒரு பாண்ட் வந்து மெச்சூரிட்டி பீரியட்க்கு வரும் பார்த்தீங்களா? ஒரு 9 வருஷம் மெச்சூரிட்டின்னு சொன்னா, அந்த 9வது வருஷம் மெச்சூரிட்டிக்கு வரும்போது, அந்த பாண்டே தன்னால ஆட்டோமேட்டிக்கா அதோடைய பார் வேல்யூக்கு வந்துரும். அது பார் வேல்யூ இல்லன்னா ஃபேஸ் வேல்யூன்னு சொல்றாங்க. அது என்ன வேல்யூல அந்த பாண்ட வித்தாங்களோ, என்ன வேல்யூல அந்த பாண்ட வித்தாங்களோ, அந்த வேல்யூக்கு வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து
டேர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் பாண்ட்ஸ். ஓகேங்களா? பாண்ட்ஸ் கூட என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குது? அதுல ஃபேஸ் வேல்யூ ஆர் பார் வேல்யூன்னு சொல்றாங்க. இந்த ஃபேஸ் வேல்யூ ஆர் பார் வேல்யூ தான் அந்த பாண்டோட வேல்யூ. இப்ப ரூ. 100 இல்ல ரூ. 1000 அந்த பாண்டோட வேல்யூ வந்து ரூ. 100 விலை வந்து ரூ. 100 இல்ல ரூ. 1000 சொன்னா, இந்த ரூ. 1000 தான் என்ன சொல்றாங்க? ஃபேஸ் வேல்யூ இல்லனா பார் வேல்யூன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த ரூ. 1000 தான் ஃபேஸ் வேல்யூ இல்லனா பார் வேல்யூன்னு சொல்றாங்க. அடுத்து கூப்பான் ரேட். கூப்பான் ரேட்னா இந்த ரூ. 1000 மதிப்புள்ள இந்த சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூ. 1000 மதிப்புள்ள இந்த பாண்டுக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நாங்க தரோம். நம்ம லாங்குவேஜ்ல பார்த்தோம்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்றோம் இல்லையா? அத பாண்டோட லாங்குவேஜ்ல சொன்னோம்னு சொன்னா கூப்பான் ரேட்னு சொல்றாங்க. நம்ம பேங்க்ல சொல்றப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்றோம். அதுவே நீங்க பாண்ட் ரிலேட்டடா நம்ம சொல்றப்ப அதை என்ன சொல்லணும்? கூப்பான் ரேட்னு சொல்றாங்க. இப்ப 7% 8% சொல்லி அதுலயும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருப்பாங்க. ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருப்பாங்க. 7% 8% கொடுத்திருப்பாங்க. ஸோ அதை தான் கூப்பான் ரேட்னு சொல்றாங்க. அடுத்து கூப்பான் பேமெண்ட். கூப்பான் பேமெண்ட்னா இப்போ வந்து வருஷத்துக்கு 7% நான் தரேன்னு சொன்னா, அப்போ 1000 ருபீஸ் வச்சு ஃபேஸ் வேல்யூ இருக்குதுன்னு சொன்னா 7% வச்சு பார்க்குறோம்னு சொல்றப்போ எவ்வளவு ரூபாய் வருது? 7% வச்சு பார்த்தா ரூ. 70 வரும். ஓகேங்களா? 7% வச்சு பார்க்குறப்போ ரூ. 1000 ரூபாய்க்கு ரூ. 70 வருது. அந்த ரூ. 70 தான் என்ன சொல்றாங்க? அவங்க கூப்பான் பேமெண்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 70 1000 ருபீஸ் அதோட ஃபேஸ் வேல்யூ. அதோட கூப்பான் ரேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 7% அப்படின்னு சொன்னா எவ்வளவு ரூபாய் வரும்? வருஷம் வருஷம் உங்களுக்கு கிடைக்கிற வட்டி எவ்வளவு கிடைக்கும்? ரூ. 70 கிடைக்கும். அந்த வட்டியை தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கூப்பான் பேமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கூப்பான் பேமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. மெச்சூரிட்டி டேட். மெச்சூரிட்டி டேட்ன்றது ஒரு இந்த 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 பாண்ட் வந்து எப்போ மெச்சூர் ஆகும்? 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து அப்போது மெச்சூர் ஆகும்னு சொல்றது மெச்சூரிட்டி டேட். இஷ்யூ பிரைஸ். இஷ்யூ பிரைஸை பொறுத்த வரைக்கும் 3 டைப்பா சொல்றாங்க. ஒன்னு வந்து பார் வேல்யூ. ஓகேங்களா? பார் வேல்யூ. இப்போ ரூ. 100 அந்த பாண்டோட வேல்யூ வந்து ரூ. 100 சொன்னா இஷ்யூ பண்றது அந்த ரூ. 100 மதிப்பிலேயே இஷ்யூ பண்ணலாம். ஒன்னு. இன்னொன்னு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல போட்டு ரூ. 95 விற்பாங்க. ரூ. 95 விற்பாங்க. டிஸ்கவுண்ட் ரேட்னு போட்டு ரூ. 95 விற்பாங்க. திரும்ப நம்மள்கிட்ட இருந்து வாங்குறப்போ ரூ. 100 வாங்கிப்பாங்க. திரும்ப நம்மள்ட்ட இருந்து வாங்குறப்போ ரூ. 100 வாங்கிப்பாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பிரீமியம் ரேட்னு சொல்றாங்க. பிரீமியம் ரேட் இருந்துச்சுன்னு சொன்னா ரூ. 100 மதிப்புள்ள ஷேரை வந்து ரூ. 200 விற்பாங்க. ரூ. 200 விற்கிறத பிரீமியம் ரேட்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து இஷ்யூ பிரைஸ்ல 3 டைப் சொல்லியிருக்காங்க. அடுத்து மார்க்கெட் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு சொன்னா இன்னைக்கு நான் வந்து இந்த பாண்டை வந்து ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் வந்து இந்த பாண்டை வந்து ஒரு ரூ. 1000 வித்துட்டேன். ஓகேங்களா? ரூ. 1000 நான் வித்துட்டேன். ரூ. 1000 வித்ததுக்கு அப்புறம் என்கிட்ட இருந்து ஒருத்தர் வாங்கிட்டு போறாரு பாத்தீங்களா? பாண்டை வந்து ஆன்லைன்ல வந்து வாங்கிட்டு போறாருல, அவர் என்ன பண்றாரு? ஒரு 10 நாள் 15 நாள் அந்த பாண்டை வச்சுட்டு போதும், எனக்கு இந்த பாண்டு போதும், எனக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த பாண்டை வித்துறாரு. ஓகேங்களா? அந்த பாண்டை வந்து மார்க்கெட்ல விற்கிறாரு. அப்ப அந்த பாண்டை வந்து மார்க்கெட்ல விற்கிறப்போ பாண்ட்ல வந்து என்னன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை தானே. மார்க்கெட்ல உள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னாலே டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். இந்த பாண்டோட மார்க்கெட் மதிப்பை இந்த டிமாண்டும் சப்ளையும் சேர்த்து முடிவு பண்ணும். ஓகேங்களா? இந்த பாண்டை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகும்னு சொன்னா மார்க்கெட்ல வாங்குறப்ப இந்த ரூ. 1000 பாண்டை சில நேரம் என்னத்துக்கு கேட்பாங்க? 900 ருபீஸுக்கு கேட்பாங்க. சில நேரம் என்ன பண்ணுவாங்க? ரூ. 1100 கேட்பாங்க. அது அந்த அது அந்த பாண்டோட கூப்பான் ரேட்டை பொறுத்து. இந்த கூப்பான் ரேட்டை வந்து நம்ம பார்க்குறோம். இப்ப மார்க்கெட்ல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட இந்த கூப்பான் ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்குது. ஓகேங்களா? அந்த மார்க்கெட்ல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட இந்த கூப்பான் ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்குது. அப்போ அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு வருவாங்க. அப்போ கொஞ்சம் கூட கொடுத்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு கூட கொடுத்து வாங்குவாங்க. இல்ல இப்ப மார்க்கெட் ரேட்ல பார்க்குறப்போ அது கம்மியா தான் இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம எதுக்கு இதுல போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம்னு முடிவு பண்ணுவாங்க. அப்போ ஒரு சில நேரத்துல கூட கொடுத்து பணத்தை வாங்குவாங்க. அந்த பாண்டை வாங்குவாங்க. செகண்டரி மார்க்கெட்ல போய் விற்கிறப்போ சிலர் பணத்தை கூட கொடுத்து அதை வாங்குவாங்க. சிலர் கம்மியா கொடுத்து வாங்குவாங்க. ஸோ அந்த அந்த ரேட்டை தான் வந்து அவங்க மார்க்கெட் பிரைஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? மார்க்கெட் டிசைட் பண்ணுது பார்த்தீங்களா? செகண்டரி மார்க்கெட்ல. செகண்டரி மார்க்கெட்ல வந்து மார்க்கெட் வந்து அந்த பிரைஸை டிசைட் பண்ணுது பார்த்தீங்களா? அதுதான் வந்து மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரிடம்ஷன் வேல்யூ. ஓகேங்களா? ரிடம்ஷன் வேல்யூ வந்து என்னது? வேல்யூ வந்து பாண்ட் ஹோல்டர் கெட்ஸ் ஆன் வித் மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டியில வந்து அந்த அந்த பாண்ட் ஹோல்டர் வந்து எவ்வளவு பணம் திரும்ப வாங்கிக்கிறாரோ அதுதான் வந்து ரிடம்ஷன் வேல்யூ சொல்றாங்க. அந்த ரிடம்ஷன் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எப்படியும் அந்த பார் வேல்யூன்னு சொல்றாங்கல்ல, அந்த பார் வேல்யூ தான் இருக்கும். ஓகேங்களா? ரிடம்ஷன் வந்து பார் வேல்யூ தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ். டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ்ல என்னெல்லாம் பாண்ட்ஸ் இருக்குது? கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் பாண்ட்ஸ்னா இஷ்யூட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட். கார்பரேட் பாண்ட்ஸ்னா கம்பெனிஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. முனிசிபல் பாண்ட்ஸ்னா லோக்கல் கவர்மெண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? லோக்கல் கவர்மெண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ற பாண்ட்ஸ் இருக்கும். அடுத்து ஃபிக்ஸட் ரேட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா கான்ஸ்டன்டா கூப்பான் ரேட் வச்சிருப்பாங்க. ஃபிக்ஸட் ரேட் பாண்ட்னா 9% நாங்க அந்த பாண்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் அது வந்து 9%லே தான் இருக்கும். மெச்சூரிட்டி பீரியட் முடிகிற வரைக்கும் 9%லே தான் இருக்கும். சிலது வந்து ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்ஸும் இருக்கும். ஓகேங்களா? ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்ஸும் இருக்கும். அப்போ ஒரு வருஷமும் அந்த ரேட் வந்து மாறிக்கிட்டு இருக்கும். அது எதை பொறுத்து மாறும்னு சொன்னா ஆல்டர்னேட் ரெஃபரன்ஸ் ரேட் நம்ம இந்த லிபோர்லாம் பார்க்குறப்ப படிச்சோம் இல்லையா? ஆல்டர்னேட் ரெஃபரன்ஸ் ரேட்னு சொல்லி கொடுக்குறாங்க இப்போ. அந்த ஆல்டர்னேட் ரெஃபரன்ஸ் ரேட்டுக்கு ஈக்குவலா ஏத்த மாதிரி ஃப்ளோட்டிங் ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அது வந்து ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்ஸ்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ஜீரோ கூப்பான் பாண்ட்ஸ்னு சொல்றாங்க. ஜீரோ கூப்பான் பாண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து சோல்ட் அட் டிஸ்கவுண்ட். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ரூ. 95 விற்பாங்க. இப்போ ரூ. 100 மதிப்புள்ள பாண்டை ரூ. 95 வித்துட்டு திருப்பி நம்ம கிட்ட இருந்து வாங்குறப்போ ரூ. 100 வாங்கிப்பாங்க. ஸோ அதுதான் ஜீரோ கூப்பான் பாண்டு. கன்வெர்ட்டிபிள் பாண்டு. கன்வெர்ட்டிபிள் பாண்டு அப்படின்னு சொன்னா
அந்த ஷேரை இஷ்யூ பண்றவர் வந்து இஷ்யூ பார்க்குறப்போ கேன் பி கன்வெர்டட் இன்டு த இஷ்யூஸ் காமன் ஸ்டாக். அந்த ஷேர் அந்த பாண்டை வந்து நம்ம கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அவரோட ஷேரா நம்ம இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எந்த கம்பெனி வந்து இந்த பாண்டை நமக்கு கொடுக்குதோ, எந்த கம்பெனி இந்த பாண்டை நமக்கு கொடுக்குதோ, அந்த கம்பெனியோட ஷேராட்டு நம்ம இந்த பாண்டை நம்ம மாத்திக்க முடியும். அது அடுத்து ஹை ஈல்டு பாண்ட்ஸ்னு சொன்னாங்க. ஹை ஈல்டு பாண்ட்ஸ்னு சொன்னா ரொம்ப இப்பதான் புதுசா வந்திருக்க கம்பெனியா இருக்கும். அந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து நல்லா வந்து ரேட்டிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா கடன் நிறைய வேணும் அப்படின்றதுக்காண்டி இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கூப்பன் ரேட் வந்து ஜாஸ்தியா கொடுப்பாங்க. 12% தரோம், 13% தரோம், வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாண்ட்ஸ் தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஹை ஈல்டு பாண்ட்ஸ்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதுதான் ஹை ஈல்டு பாண்ட்ஸ்னு சொல்றாங்க. அடுத்து ஆப்ஷனாலிட்டி இன் பாண்ட்ஸ்னு சொல்றாங்க. ஆப்ஷனாலிட்டி இன் பாண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா, இப்போ நான் வந்து ஒரு பாண்டை இஷ்யூ பண்றேன். ஓகேங்களா, நான் வந்து பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்றேன். பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணிட்டு நான் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் போதும், இஷ்யூ பண்ணது பாண்ட்ஸ் போதும், நம்மள்ட்ட பணம் வந்துருச்சு, அதனால கொடுத்த பாண்டெல்லாம் வாங்கிடலாம். பாண்டுக்கு வந்து நான் 10 வருஷம் மெச்சூரிட்டி வச்சு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, 10 இயர்ஸ் மெச்சூரிட்டி வச்சு கொடுத்துருக்கேன். ஆனா நான் ஒரு 5 வருஷம் வரும்போதே, ஒரு 5 இயர்ஸ் வரும்போது எனக்கு தோணுது, சரி போதும், பாண்டு கொடுத்தது போதும், நம்மள்ட்ட பணம் வந்துருச்சு, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பாண்ட் எல்லாத்தையும் திருப்பி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றோம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த பாண்டை இஷ்யூ பண்ணவர் 5 வருஷத்திலே நீங்க உங்க பாண்டெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா காலபிள் பாண்டுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, 5 வருஷத்துலயே போதும், நான் கொடுத்த பாண்ட்ஸ் எல்லாம் திரும்ப கொடுங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரிப்பட்ட பாண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா காலபிள் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவே புட்டபிள் பாண்ட்ஸ்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, பாண்ட் ஹோல்டருக்கு வந்து செல் பண்றதுக்கு ரைட் இருக்கான். அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே அந்த பாண்டை வச்சிருக்கிறவர் வந்து போதும்பா, எனக்கு நீ உன் பாண்ட் எனக்கு தேவையில்லை, நீயே உன் பாண்டை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க முடியுமா. அதை தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா புட்டபிள் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, அதுதான் புட்டபிள் பாண்ட்ஸ்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வேல்யூவேஷன் ஆஃப் பாண்ட்ஸ். ஓகேங்களா, வேல்யூவேஷன் ஆஃப் பாண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு பாண்ட் வந்து வித்துக்கிட்டு இருக்குது. ஒரு பாண்ட் வந்து அதோட ஒரிஜினல் ஃபேஸ் வேல்யூ வந்து 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரிஜினல் ஃபேஸ் வந்து வேல்யூ வந்து 1000 ரூபான்னு இருக்குது. அது மார்க்கெட் ரேட்ல வந்து இப்போ ஒரு 1200 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குது. ஓகேங்களா, மார்க்கெட் ரேட்ல இப்போ 1200 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்குது. அப்ப 1200 ரூபாய் கொடுத்து நான் இந்த பாண்டை வாங்கலாமா வேண்டாமா நான் முடிவு பண்ணும் இல்லைங்களா. 1200 ரூபாய் கொடுத்து நான் இந்த பாண்டை வாங்கலாமா வேண்டாமா, 1200 ரூபாய் ஜாஸ்தியா கம்மியான்னு நான் தெரிஞ்சுக்கணும். இந்த 1200 ரூபாய் மார்க்கெட் மதிப்பு கொடுத்துருக்காங்களே, அது வந்து ஜாஸ்தியா கம்மியான்னு. ஜாஸ்தியா இருந்தா நான் வாங்க மாட்டேன், நான் பாட்டுக்கு விலைக்கு போயிருவேன். ஆனா ஒருவேளை அந்த பாண்டோட மார்க்கெட் மதிப்பு உண்மையா பார்த்தா 1300 ரூபா வரைக்கும் போகலாம். அந்த மார்க்கெட் மதிப்பு உண்மையா பாத்தீங்கன்னா 1300 ரூபா வரைக்கும் போகலாம். ஆனா இப்ப அதை அண்டர் வேல்யூ ஆகி 1200 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. 1300 ரூபா வரைக்கும் போகக்கூடிய பாண்டு அண்டர் வேல்யூ ஆகி 1200 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுல நான் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்ப எனக்கு அதுல லாபம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை நான் எப்படி வேல்யூ பண்றது? ஓகேங்களா, நான் இதை எப்படி வேல்யூ பண்ணிக்கிறது? இப்போ என்ன ரேட்டை கொடுத்து நான் இந்த பாண்டை வாங்கலான்றதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இப்போ ஃபேஸ் வேல்யூ வந்து அந்த பாண்டோட ஃபேஸ் வேல்யூ வந்து 1000 ரூபாய். ஓகேங்களா, அந்த பாண்டோட ஃபேஸ் வேல்யூ 1000 ரூபாய். கூப்பான் ரேட் வந்து 12%. கூப்பான் பர்சன்ட்னா 12% கொடுத்துருக்காங்க. அதோட ஆனுவல் பேமெண்ட் அப்போ 12% சொன்னா 1000 ரூபாய்க்கு 12% போட்டோம்னு சொன்னா வருஷம் வருஷம் 120 ரூபா நமக்கு வந்து வட்டி கொடுப்பாங்க. வருஷம் வருஷம் 120 ரூபா வட்டி தருவாங்க. இது வந்து 3 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. மெச்சூரிட்டிக்கு வந்து 3 வருஷம் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு, இந்த இன்வெஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு 10% கிடைச்சதுன்னா லாபம்னு பாக்குறாரு. 10% கிடைச்சிச்சுன்னா இந்த 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 கூப்பான்ல வந்து இந்த பாண்ட்ல வந்து 10% வரைக்கும் நமக்கு கிடைச்சிச்சுன்னா லாபம் அப்படின்னு பாக்குறாரு. அது எப்படி 10% வச்சு இவர் பாப்பாரு? கூப்பான் ரேட் 12%ல இங்க ஓடிட்டு இருக்குல்ல, 10% வச்சு இவர் எப்படி பாப்பாருன்னு சொன்னா, இவருக்கு வந்து இருக்கிறதுல பாத்தீங்கன்னு சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுல 10% வரைக்கும் கிடைச்சிச்சுன்னா நமக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணலாம்னு ஒரு முடிவு பண்றாரு. ஓகேங்களா, ஒருவேளை 8% 9% கிடைக்கும்னா அவர்கிட்ட வேற ஏதாவது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்கலாம். 9% 8% அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட வேற ஏதாவது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கலாம். அதுவே 10% வரைக்கும் வருதுன்னு சொன்னா இந்த கூப்பன் இந்த பாண்ட்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. அப்ப 10% கிடைக்கணும்னு சொன்னா 10% கிடைக்கணும்னா எனக்கு இந்த ஷேரோட மார்க்கெட் பிரைஸ், இந்த பாண்டோட மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவா இருக்கணும்னு நம்ம கண்டுபிடிக்கிறாங்க. 10% வந்து எனக்கு கிடைக்கணும் இந்த பாண்ட்ல இருந்து அப்படின்னு சொன்னா, இந்த பாண்டோடைய மார்க்கெட் பிரைஸ் என்னவா இருந்தா நான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாருங்களேன். பாண்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 120. 120ன்றது என்னது, வருஷம் வருஷம் நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட். அது 120 இன்டூ பிஐ பிவிஐஎஃப்ஏன்னு போட்டிருக்காங்க பாத்தீங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பிவிஐஎஃப்ஏ அப்படின்னு சொன்னா பிரசன்ட் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஆன்விட்டி. நம்ம இதுக்கு முன்னாடி ஆன்விட்டி பார்த்தோம் பாத்தீங்களா, அதுல இந்த பிரசன்ட் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் ஃபார் ஆன்விட்டி அப்படின்னு சொன்னா, நீங்க ஒவ்வொரு தடவையும் 10 வருஷத்துக்கு நான் கண்டுபிடிக்கணும், 3% வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னா, நீங்க ஒரு வருஷமும் போட்டு ஒன்னொன்னா போட்டு நீங்க கால்குலேட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா பிரசன்ட் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர்னு போட்டு இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம் மாதிரி நமக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. அதுல இருக்கிற வேல்யூ வச்சு நம்ம எடுத்து டைரக்டா அதுல நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு என்ன பண்ணணும்,
3 வருஷம் 10% வச்சு 3 வருஷம் 10% வச்சு இந்த 120 ரூபாயை நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா? 3 வருஷம் 10% வச்சு இந்த 120 ரூபாயை நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிட்டே வந்தோம்னு சொன்னா தான் நமக்கு இன்னையோட பிரசன்ட் வேல்யூ தெரியும். இந்த 120 ரூபாயோடைய இன்னையோட மதிப்பு நமக்கு தெரியணும்னு சொன்னா, இந்த பாண்ட் வந்து 3 வருஷத்துக்கு இருக்குது. அது 10%க்கு நமக்கு 10%ல நமக்கு தேவை. அப்போ 120 ரூபா இன்னைக்கு மதிப்புக்கு வரணும்னா 3 வருஷமா நான் அதை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டே கொண்டு வரணும். அப்ப நான் ஒன்னொன்னா போட்டு 3 வருஷத்துக்கு நான் டிஸ்கவுண்ட் பண்ணி கொண்டு வரதை கூட இங்க அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேல்யூ ஈஸியா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? டிஸ்கவுண்ட் வேல்யூ இங்க கொடுத்துருப்பாங்க. 10% 10% 3 வருஷத்துக்கு அப்படின்னு சொன்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா 751 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 715 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இங்க கொடுத்துருக்க வந்து பிவிஐஎஃப் கொடுத்துருங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பிவிஐஎஃப்ன்றது வந்து பிரசன்ட் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர். ஓகேங்களா? பிரசன்ட் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் அது வந்து பிவிஐஎஃப். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10%க்கு வந்து 0.751 போட்டிருக்காங்க. அப்போ இன்டூ 1000 நம்ம போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த 120 ரூபாய்க்கு ஆனுட்டி சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து அடுத்ததுல இருக்கு பாருங்க, 2.4869 2.4. இது வந்து நம்ம புக்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேக்டர் வந்து நம்ம புக்லையும் கொடுத்துருப்பாங்க. 2.4869 வருது இல்லைங்களா? ஸோ அந்த வேல்யூ வந்து இங்கே போட்டுக்கணும். 122 2.487. ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க சொன்னால் உங்களுக்கு என்ன வேல்யூ வருது? 1049 ரூபா வருது. ஓகேங்களா? 1049 ரூபா வருது. ஸோ இப்போ இது வந்து 1049 ரூபா அந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு இது வந்து லாபம். ஓகேங்களா? நம்ம இதோட கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு லாபம், இன்னும் அண்டர் வேல்யூவில் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே போகுது 1050 1600ன்னு சொல்லி வித்துக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அந்த பாண்டை வந்து வாங்க மாட்டோம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ 1000 ரூபாய்க்கு விற்கிது, இதே 900 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னால் நமக்கு நல்ல லாபம், வாங்கிக்குவோம். இதுவே 1600 ரூபாய் அந்த மாதிரி விற்கிதுன்றப்ப நம்ம வந்து வாங்க மாட்டோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் கரண்ட் ஈல்ட் ஆன் பாண்ட். ஓகேங்களா? கரண்ட் ஈல்ட் ஆன் பாண்ட் இதுலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து 1000 ரூபாய்க்கு ஒரு பாண்ட் இருக்குது. அந்த பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ வந்து ஒரு 900 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குதுன்னு வச்சுப்போம். 950 ரூபாய்க்கு அந்த மாதிரி வித்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இப்போ வந்து இதோட ஈல்டு என்ன கிடைக்கும்? இப்போ 1000 ரூபாய்க்கு அது விற்கிறப்போ அதுக்கு வந்து ஒரு 7% போட்டிருக்காங்க, 70 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா? 70 ரூபா வருஷம் வருஷம் கிடைக்கும். ஆனா இதுவே அது வந்து 950 ரூபாய்க்கு வந்துருச்சு. மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 950 ரூபாய்க்கு அது இறங்கிருச்சு. அப்ப இறங்கிருச்சுன்னு சொன்னா எனக்கு எவ்வளவு அதுல ஈல்டு கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுப்பாங்க. அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம உள்ளுக்குள்ள இன்வால்வ் ஆகுமா, அந்த பாண்டை வாங்குவோமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து போட்டிருக்காங்க பாருங்க. அப்ப 950 ரூபாய்க்கு அந்த பாண்ட் வந்து வித்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன பண்றாங்கன்னு சொன்னா 70 ரூபா தான் வருஷம் வருஷம் கிடைக்கும். அந்த 70 ரூபாயை 950 ரூபா மார்க்கெட் பிரைஸ் வச்சு நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா 100% போட்டோம்னா நமக்கு வந்து 7.37% கிடைக்குது. ஓகேங்களா? 7.37% ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த கரண்ட் ஈல்டுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கரண்ட் ஈல்டு வந்து 7.3% அப்படின்னு சொல்றாங்க. நான் அந்த பாண்ட் வந்து 7% வருஷம் வருஷம் கொடுத்துட்டு இருக்குது, 70 ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஆனா இதை வாங்குறோன்றப்ப நம்ம இப்போ வந்து கம்மியான ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது, 950ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஸோ நம்ம கரண்ட் ஈல்டு எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 7.37% வந்து நமக்கு வந்து கரண்ட் ஈல்டு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஈல்டு டு மெச்சூரிட்டி. ஓகேங்களா? இந்த ஈல்டு டு மெச்சூரிட்டியில என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த பாண்ட் வந்து நிறைய பாண்ட்ஸோட கம்பேர் பண்றதுக்கு பிளஸ் it is an annualized rate of return an investor will earn if they buy the bond at its current market price and hold it until the maturity. ஓகேங்களா? இதுல முக்கியமா அவங்க சொல்றது என்ன சொன்னா hold it until maturity. ஓகேங்களா? இந்த பாண்டை வாங்கி வந்து இதை வந்து மெச்சூரிட்டி வரைக்கும் வச்சுப்பாங்களாம். வாங்கி மெச்சூரிட்டி வரைக்கும் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளவு ஈல்டு டு மெச்சூரிட்டி கிடைக்கும், அவங்களுக்கு வந்து எவ்வளவு ஈல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்றாங்க. அதாவது இதுல எல்லாத்துலயுமே இதே தான் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 1000 ரூபாய்க்கு அந்த பாண்டு வந்து வித்திருக்காங்க. ஆனா இப்ப மார்க்கெட்ல பார்த்தா அது வந்து ஒரு 1500 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. 1500 ரூபாய்க்கோ இல்ல 850 ரூபாய்க்கோ போகுது. அப்படி போகுதுன்னு சொன்னா இப்போ அது வந்து எனக்கு எவ்வளவு ஈல்டு தரும், இந்த 1500 ரூபாயை வச்சு எனக்கு அது வந்து எவ்வளவு ஈல்டு தரும். ஓகேங்களா? 1500 ரூபாயை வச்சு அது எவ்வளவு ஈல்டு தரும் அப்படின்றத கால்குலேட் பண்றாங்க. இதை எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர்ல இதை கால்குலேட் பண்றாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், புக்லேயே கொடுத்துருக்கதான். பார் வேல்யூ ஆஃப் பாண்ட் வந்து 1000 ரூபாய், கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 850 ரூபாய், 850 ரூபாய்க்கு அது வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. கூப்பான் ரேட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 8%. ஓகேங்களா? கூப்பான் ரேட் வந்து 8% இருக்குது. மெச்சூரிட்டி வந்து 9 இயர்ஸ் இருக்குது. 9 இயர்ஸ் மெச்சூரிட்டி இருக்குது. அப்போ என்ன பண்றாங்கன்னு சொன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு 850 ரூபாய்க்கு அது வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. இன்னும் 850 ரூபாய் மார்க்கெட் பிரைஸ். வருஷம் பாத்தீங்கன்னு சொன்னா 80 ரூபாய் கிடைக்கும். ஏன்னா அது 8%ல கூப்பான் ரேட் கொடுத்துருக்காங்க. வருஷம் 8% கிடைக்கும். அப்போ வருஷம் 8% கிடைக்கும்னு சொன்னா பிரசன்ட் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் ஆன்விட்டி. ஓகேங்களா? பிரசன்ட் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் ஆன்விட்டி 9 இயர்ஸ்க்கு போடுறோம். ஆனா எத்தனை வருஷத்துக்கு எத்தனை பெர்சன்டேஜ் வச்சு போடுறோன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல நம்ம போன எக்ஸாம்பிள்ல பார்த்தப்போ
போன எக்ஸாம்பிள்ல பார்த்தப்போ நமக்கு எத்தனை பெர்சன்டேஜ் வேணும்ன்றத நம்மளே போட்டோம். ஓகேங்களா? எத்தனை பெர்சன்டேஜ் வேணும்ன்றத நம்மளே போட்டோம். ஆனா, இதுல நம்ம அந்த கண்டுபிடிக்க போறோம் பார்த்தீங்களா? எத்தனை பெர்சன்டேஜ்ன்னு கண்டுபிடிக்க போறோம் பார்த்தீங்களா? அதுதான் ஈல்டு டூ மெச்சூரிட்டி. இந்த எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்க போறோம் பார்த்தீங்களா? அதுதான் ஈல்டு டூ மெச்சூரிட்டி. ஸோ இத என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல மாத்தி மாத்தி போட்டு எத்தனை பெர்சன்டேஜ்ன்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கிறது தான் ஈல்டு டூ மெச்சூரிட்டி. ஸோ இந்த பாண்ட் அவர் வாங்கி மெச்சூர் ஆகுற வரைக்கும் வச்சிருந்தாருன்னு சொன்னா, அவருக்கு வந்து 10.71% வந்து ரிட்டர்ன் கிடைக்கும் அவருக்கு. ஓகேங்களா? 10.71% வரைக்கும் அவருக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.